வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பிரியா. ஒவ்வொரு மனிதருக்கும் அவனை காக்க ஒரு முகம் இருக்கும். அவளுக்கு அது கோபம். அந்த கோபத்துக்குள் மறைந்து கிடக்கும் பயம், பொறுப்பு, குடும்பம் யாருக்கும் எளிதில் தெரியாது. அவள் வாழ்க்கைக்குள் ஒரு நாள் வருகிறான் ஒரு ஆண். முதலில் இது புரிதலின் கதை, நம்பிக்கையின் கதை, மெதுவாக காதலாக மாறும் ஒரு வாழ்க்கையின் கதை. இந்தக் கதையின் தலைப்பு கோபக்காரியும் ரொமான்டிக் வாத்தியாரும். நந்தினி வீட்டின் 4 சுவருக்குள்ளிருக்கும் முகத்துக்கும் வெளியுலகத்துக்கு காட்டும் முகத்துக்கும் இடையில் அவள் கட்டியிருந்த ஒரு கண்ணுக்குத் தெரியாத கோட்டைதான் அவளது கோபம். வீட்டில் இருப்பவர்களைத் தவிர வெளி மனிதர்களிடம் அவள் சிரித்துப் பேசியதே இல்லை. அது அகந்தையால் அல்ல, ஒரு குழந்தையோடு கணவன் இல்லாமல் வாழும் பெண் என்ற அடையாளம் அவளுக்குள் விதைத்திருந்த நிரந்தர அச்சத்தினால். அவள் அனுபவித்திருந்தாள். தனியாக இருக்கிறாள் என்ற ஒரு வரி சிலரின் பார்வையில் எப்படி தைரியமாகவும் சிலரின் மனதில் எப்படி தவறாகவும் மாறும் என்று. அதனால்தான் அவளது கோபமே அவளுக்கான கவசம். அந்த கவசம் இருப்பதால் யாரும் அவளை நெருங்கத் துணிய மாட்டார்கள். அது அவளுக்குத் தேவைப்பட்ட பாதுகாப்பு. தைரியம் அவளுக்கு புதிதல்ல. 15 வயதில் தனக்கும் தன் தங்கைக்கும் ஒரே துணையாக இருந்த தாயை இழந்தவள். அந்த நாளில் இருந்து வாழ்க்கை அவளை குழந்தையிலிருந்து நேராகப் பெண்ணாக்கியது. 28 வயதில் நந்தினி ஹோட்டல் என்று சொந்த பேரில் ஒரு அடையாளம். காலை, மதியம், இரவு 3 நேரமும் அவள்தான் அடுப்பருகில். அவள்தான் வியாபாரி, அவள்தான் சமையல்காரி. 3 பேர் வேலைக்கு. அதில் ஒருத்தி அவளது தோழி சுபா. வீட்டு சாப்பாட்டுப் போல சுவை என்பதால் ஒருமுறை சாப்பிட்டவர்கள் வெளியே செல்லவே மாட்டார்கள். நல்ல பெயர், நேர்மை, உழைப்பு. ஆனால் அவளுக்குள் எப்போதும் ஓர் அவசர உலகம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அன்று மாலை நேர்த்தியான சேலை, மடிப்புகள் கூட தெரியாத அளவுக்கு ஒழுங்கு. ஒரு கையில் கைபேசி, மற்றொரு கையில் வீட்டில் சிதறிக் கிடந்த விளையாட்டு சாமான்கள். ஹலோ. ஆமாம் ஆமாம், நான் வர்றேன். 10 நிமிஷத்துக்குள்ள கிளம்பிடுவேன். அவள் குரலில் அவசரம் மட்டும் இல்லை, பொறுப்பு. வீட்டின் தரை முழுக்க ஒரு சின்ன உலகம் சிதறிக் கிடந்தது. கார் பொம்மை, பந்து, ஒரு உடைந்த ரோபோ. அவற்றின் நடுவே 5 வயது முகில். அவள் எடுத்து வைக்க வைக்க அவன் மீண்டும் கீழே போடுவான் என்று தெரியும். முகில். செல்லமும் சற்றே கோபமும் கலந்த குரல். எத்தனை தடவை சொல்றது? இப்படி கைக்குள்ள காலுக்குள்ள போட்டு வச்சிருந்தா உடைந்து போயிடும். அப்புறம் மறுபடியும் வேணும்னு கேட்ப. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வரமாட்டேங்குதா? அது திட்டல் இல்லை, ஒரு தாயின் பயம். அந்த நேரத்தில், அம்மா, வெளியில கிளம்பிட்டீங்களா? மென்மையான குரல். ஆமாடா. கைபேசியை தோளில் சாய்த்துக் கொண்டே நந்தினி சொன்னாள். அவசரமா கிளம்புறேன். கீழே கிடக்கிற விளையாட்டு சாமான்கள் எல்லாம் அம்மாவுக்கு எடுத்துக் கொடு. முகில் தன் சின்ன சின்ன கைகளால் பொம்மைகளை எடுத்து நீட்டினான். அவன் கண்களில் நானும் உதவுறேன் என்ற பெருமை. அந்த நேரம்தான் ஒரு சின்ன பொம்மை அவளது காலடியில் சருகு போல வழுக்கியது. ஒரு நொடி. அடுத்த நொடி சமநிலையை இழந்து நந்தினி கீழே விழுந்தாள். கைபேசி தரையில் சத்தமாய் விழுந்தது. முகத்தில் வலி, காலில் ஒரு சின்ன காயம். முகிலின் முகம் உடனே மாறியது. பயம், அதிர்ச்சி, குற்ற உணர்வு. அம்மா, சாரிமா. அவன் ஓடி வந்து அவளை பிடித்துக் கொண்டான். இனிமே நான் விளையாட மாட்டேன், கீழ போட மாட்டேன். அந்த குரல் நந்தினியின் மனசை நொறுக்கியது. வலியை விட அவன் கண்களில் இருந்த அந்த தவிப்புதான் அவளுக்கு அதிகமாக காயப்படுத்தியது. அவள் அவனை இழுத்து அணைத்துக் கொண்டாள். இதுக்குத்தான் அம்மா சொல்றேன், முகில். அவள் குரல் மெதுவானது. ஆனால் அதில் பயம் ஒளிந்திருந்தது. கீழே எந்த பொருளையும் போடக்கூடாது. அம்மா, இப்படி அவசரமா வேலைக்குக் கிளம்புற நேரத்துல கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா உன்னை எப்படி பார்த்துக்க முடியும்? அந்த வார்த்தைகள் ஒரு தாயின் நெஞ்சுக்குள் ஒளிந்திருந்த உண்மை. இனிமே ஆச்சும் பொறுப்பாயிருக்கியா? முகில் தலையாட்டினான், கண்ணீர் நிறைந்த கண்களுடன். சரிம்மா, இனிமே நான் பொறுப்பாயிருப்பேன்.
நந்தினி அவன் தலையை வருடினாள். அவளது குரல் இன்னும் மென்மையானது. நீதான் உன் அம்மாவையும் சித்தியையும் நல்லா பார்த்துக்கணும். ஒரு 5 வயது குழந்தைக்கு அது பெரிய பொறுப்பு. ஆனாலும் முகில் அதை உணர்ந்தவன் போல தலையசைத்து சொன்னான். சரிம்மா. அதே நேரம் வீட்டின் முன் சாலை. மாலை வெளிச்சம் இன்னும் முற்றிலும் கரையாத நேரம். ஒரு காரின் சக்கரங்கள் மெதுவாக நின்றது. சாலை ஓசை தணிந்தது. கார் கதவு திறந்ததும் முதலில் இறங்கியது கீர்த்தனா. எப்போதும் போல அழகான உடை. அலங்காரம் எதுவும் இல்லை. ஆனால் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை. அந்த புன்னகைக்குக் காரணம் அவளுடன் வந்த அந்த ஆண், இனியன். அவன் நிற்பதே வேற மாதிரி. உடல் மொழியில் திமிரில்லை. ஆனால் தன்னம்பிக்கை இருந்தது. முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு. வார்த்தைகளில் ஜாலி. ஆனால் வாழ்க்கையில் பெரிய பொறுப்பு. ஒரு கல்லூரியின் நிர்வாகி. அந்த பதவி பெயருக்காக இல்லை. அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம், அங்கே வேலை செய்யும் ஆசிரியர்களின் வாழ்க்கை, அனைத்தையும் தன் தோளில் சுமந்தவன். அந்த கல்லூரியில்தான் கீர்த்தனா ஆசிரியையாக பணிபுரிகிறாள். இன்று பஸ் எதுவும் வராததால் அவளை காரில் கொண்டு வந்து விட்டான். இனியனும் கீர்த்தனாவும் நல்ல நண்பர்களாக மாறியிருந்தனர். இனியனுக்கு கீர்த்தனாவின் அமைதி பிடித்திருந்தது. அவளுடைய பேசாத தன்மை, தேவையற்ற கேள்விகள் இல்லாத பார்வை. கார் கதவை மூடும்போது திடீரென்று, ஐயோ! கீர்த்தனாவின் குரல். அவளுடைய சேலையின் ஒரு சிறிய பகுதி கார் கதவின் ஓரத்தில் சிக்கிக் கொண்டது. அவள் இழுக்க முயன்றாள். வந்தது இல்லை. அந்த நொடி இனியன் முன்னேறினான். இருங்க, நானே எடுத்து விடறேன். அவனுடைய குரல் மென்மை. உடலில் எந்த அவசரமும் இல்லை. ஒரு மரியாதை தாண்டாத தூரத்தில். அவனுடைய கைகள் சேலையை மிகவும் கவனமாக விடுவித்தது. அந்த நிமிடம்தான் நந்தினியின் கண்களில் இந்த காட்சி விழுந்தது. ஒரு ஆண், அவள் தங்கை, அருகருகே, கார் பக்கத்தில். அவளது மனதில் ஒரே நொடி பல வருட அனுபவங்களின் பயம். இந்த உலகம் நல்லதில்லை என்று அவளுக்குள் பதிந்திருந்த பழைய நினைவுகள் ஒரே நேரத்தில் எழுந்தன. ஒரு நிமிடம் நந்தினி அதிர்ந்து நின்றாள். அடுத்த நொடி அவள் நேராக சென்றாள். இனியனின் கையை பிடித்து இழுத்துத் தள்ளினாள். என்ன பண்றீங்க நீங்க? அவளது குரலில் கோபம் மட்டும் இல்லை, பயம் இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. அதிர்ந்து நின்ற கீர்த்தனா, அக்கா, என்ன அக்கா இது? நந்தினியின் கண்கள் இனியனை தீப்போல் பார்த்தது. யாரு நீ? என் தங்கச்சிகிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த கோபத்தில் ஒரு தாயின் பயமும் ஒரு அக்காவின் பாதுகாப்பும் கலந்திருந்தது. இனியனின் முகத்தில் இப்போது சிரிப்பு இல்லை. குரல் கொஞ்சம் கடுமையாக மாறியது. இதுபோல் அவனிடம் யாரும் மரியாதையில்லாமல் பேசியது கிடையாது. அவன் ஒரு கல்லூரியின் நிர்வாகி. அந்தப் பெயரையும் அதற்கான மரியாதையையும் அவன் பேணிக் காப்பவன். அதனால் கோபத்தை அடக்காமல் சொன்னான், நான் ஒன்னும் பண்ணல. அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன ஹெல்ப்? நந்தினியின் குரல் காற்றை வெட்டியது. அதற்கு முன் கீர்த்தனா பேசினாள். அக்கா, இவர்தான் என் கல்லூரி நிர்வாகி. நான் வேலை பார்க்கிற கல்லூரி இவருக்குச் சொந்தமானது. நந்தினி ஒரு நொடி உறைந்தாள். அவர் சொன்ன மாதிரிதான் என் ட்ரெஸ் கார் டோர்ல மாட்டிக்கிச்சு. அதுதான் எடுத்து விட்டார். கீர்த்தனாவின் வார்த்தைகள் சத்தியமாக இருந்தாலும் நந்தினியின் மனசு இன்னும் நம்பவில்லை. அவளது பார்வையில் சந்தேகம் மட்டும். அதை பார்த்ததும் கீர்த்தனாவின் கண்களில் காயம். நான் சொல்றத நம்ப மாட்டியா, அக்கா? அந்த ஒரு கேள்வியில் ஒரு தங்கை உடைந்தாள். கோபமாகத் திரும்பி அவள் நடக்க ஆரம்பித்தாள். கீர்த்தனா, நந்தினி பின்னால் சென்றாள். அதுக்கில்ல, இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் நம்பக்கூடாது. அந்த வார்த்தைகள் ஒரு அக்காவின் பாதுகாப்பு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண்ணின் அவமானம். இந்த மாதிரி ஆட்கள் என்ற சொல்லில் இனியன் உறைந்தான். அந்த நேரம்தான் அவன் முன்னே வந்தான். நந்தினியின் கையை பிடித்து அவளை திருப்பினான். இதுக்குத்தான் ரொம்ப காலமா கல்யாணம் முடியாம இருக்கக்கூடாது. நந்தினியின் கண்கள் விரிந்தது. இப்படி கல்யாணம் பண்ணாம இருந்தா எங்கள மாதிரி இளம் ஜோடிகள் எது பண்ணாலும்
தப்பாதான் தெரியும். அவன் குரலில் கசப்பு. அகங்காரம் இல்லை, ஆனால் காயம். வயித்தெரிச்சல்தான். அந்த வயித்தெரிச்சல்தான் உங்க கண்ணோட பார்வையையும் கெடுக்குது. ஒரு நொடி முழு அமைதி. முதல்ல போய் உங்க கண்ண செக் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனசில் தீப்பற்றியது. உடனே, என்ன தைரியம், இவனுக்கு என் கையை பிடிக்கிறான் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அவள் அவனுடைய கையை உதறிவிட்டாள். உள்ளே சென்றாள். கீர்த்தனா நடந்தாள். வேகமாக. கோபமில்லை. உள்ளுக்குள் கொதிக்கும் வலியுடன். நந்தினி அவளுக்குப் பின்னால் சென்றாள். அவளுக்குத் தெரியும், இந்த மௌனம் ஆபத்தானது என்று. கீர்த்தனா. அவள் குரல் மெதுவானது. ஆனால் கீர்த்தனா நின்றாள். திரும்பிப் பார்த்தாள். அவளுடைய கண்களில் பல வருடங்கள் அடக்கி வைத்திருந்த வார்த்தைகள். உனக்கு எப்பவுமே என் மேல சந்தேகம்தான் அக்கா. நந்தினி பேச முயன்றாள். ஆனால் கீர்த்தனா தடுத்து நிறுத்தினாள். நீ எனக்கு நிறைய செலவு பண்ணியிருக்க, படிக்க வச்சிருக்க. அதுக்கு பதிலா நான் நல்லா படிச்சேன். இப்போ நல்ல வேலையிலையும் இருக்கேன். அவளுடைய குரல் உறுதியானது. நான் உனக்கு அடிமை கிடையாது அக்கா. நீ சந்தேகப்படும்போதெல்லாம் நான் உனக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கணுமா? அந்த கேள்வி நந்தினியின் நெஞ்சில் குத்தியது. நான் உன்மேல சந்தேகப்படல, கீர்த்தனா. அவள் மெதுவாக சொன்னாள். நீ பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். உன்னோட கல்லூரி நிர்வாகின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு போனானே, அவன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கீர்த்தனா சிரித்தாள். அந்த சிரிப்பில் சந்தோஷமில்லை. நான் 1 மாசமாதான் இந்த கல்லூரியில வேலை பாக்குறேன் அக்கா. அப்பவே தெரிஞ்சு போச்சு, அவர் ரொம்ப நல்லவரு. உன்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னா? தெரிஞ்சா அவர் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொன்னா நான் சரின்னு தான் சொல்லுவேன். அந்த வார்த்தைகள் நந்தினியை அமைதியாக்கியது. பேசிவிட்டு கீர்த்தனா வேகமாக அவள் அறைக்கு சென்று விட்டாள். நந்தினியின் வாழ்க்கை கீர்த்தனாவைச் சுற்றி மட்டும் இல்லை. அவள் சொந்தமாக நடத்தும் ஒரு சின்ன ஹோட்டல். அவளது ஹோட்டலுக்கு சென்றாள். இந்த ஓட்டத்தில் அவளுக்கு ஒரே சுவாசம். அவளுடைய தோழி சுபா. நள்ளிரவின் முகங்கள். அந்த நாள் நந்தினிக்கு நீளமான நாளாகவே முடிந்தது. ஹோட்டலின் கடைசி விளக்கு அணைந்தபோது கடிகாரம் நள்ளிரவை தாண்டியது. மணி 12. சாலை அவளுக்கே சொந்தமானது போல அமைதியாக கிடந்தது. மனிதர்கள் இல்லை. இருள் மட்டும் அவளோடு நடந்து வந்தது. பகல் முழுக்க சமைத்து சோர்ந்த கைகள் இப்போது நடுங்கவில்லை. ஆனால் மனசு, அது மட்டும் அவள் சுமந்த நாளின் எடையை மறைக்கவில்லை. அப்போது கால் சத்தம். பின்னால் திரும்பிப் பார்க்கும் முன்னரே ஒரு குரல் குடியின் வாசனையுடன் காற்றில் கலந்தது. ஏய், எங்க போற? நந்தினி நடையை வேகப்படுத்தினாள். அடுத்த நொடி அவன் அருகில். அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். ஒரு கணம் அந்த குடிகாரனின் கண்கள் அவளின் பார்வையை சந்தித்தபோது சற்றே அசந்தது. அடுத்த கணம் நந்தினி அவனை தள்ளிவிட்டு ஓட ஆரம்பித்தாள். அந்த ஓட்டத்தில் பயம் இல்லை, பழக்கம் இருந்தது. இப்படி பல ஆண்களிடமிருந்து பல நேரங்களில் தப்பித்திருக்கிறாள். 10ஆம் வகுப்பு முடிந்ததும் படிப்பைத் தொடர முடியாத வாழ்க்கை. ஹோட்டலில் உழைத்து தன்னைதானே உருக்கிக் கொண்ட வாழ்க்கை. இந்த மாதிரி சம்பவங்கள் பல. அவள் கண்ட பல கஷ்டங்களில் இது ஒன்று மட்டுமே. அந்த நேரம் ஒரு கார் அருகில் வந்து நின்றது. இனியன். நிகழ்வை புரிந்து கொள்ளும் முன்னரே குடிகாரன் சிரித்தான். இவன் யாரு? உன் புருஷனா? இனியன் அவனை பார்த்தான். அந்த பார்வையில் வெறுப்பு இல்லை, ஆனால் ஒரு சின்ன கசப்பு. என்ன பார்த்தா இவளுக்கு புருஷன் மாதிரியா இருக்கு? அவன் கேட்ட விதத்தில் ஆச்சரியம் மட்டும். எத பார்த்து இவளுக்கு புருஷன் என்ன முடிவு பண்ண? அந்த குடிகாரன்தானே சிரித்து தானே பதில் சொன்னான். இன்னைக்கு நான் தான் இவ புருஷன். அந்த வார்த்தை வெளியே வந்த நொடியில் குடிகாரன் இனியனை அடிக்க பாய்ந்தான். ஆனால் ஒரே அடி. இனியன் அவனைத் தள்ளி மீண்டும் அடித்தான். இறுதியில் அந்த குடிகாரன் சாலையின் இருளுக்குள் ஓடி மறைந்தான். அமைதி. அந்த அமைதியில்தான் நந்தினியின் கைப்பை தரையில் கிடந்தது. இனியன் அதை எடுத்து
அவளிடம் கொடுத்தான். உங்களுக்கு ஒண்ணுமாகலையே? அவன் குரலில் சிறிய கவலை. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? நந்தினி மெதுவாக தலையசைத்தாள். வேண்டாம், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அவள் நடக்க ஆரம்பித்தாள். அந்த நேரம் இனியன் அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். நான் உங்கள ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கேன். நந்தினி திரும்பி பார்த்தாள். ஒருத்தன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். ஆனா நீ அத பெருசா எடுத்துக்கல. அவன் குரல் மென்மையாக இருந்தது. மத்த பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பயந்துருவாங்க. ஒரு நிமிஷம் மௌனம். ஆறுதல் சொல்ல யாராவது பக்கத்துல இருக்கணும்னு தேடுவாங்க. அவன் பார்த்தது ஒரு வலிமையான பெண். ஆனா நீ ஒண்ணுமே சொல்லல. அந்த நொடியில் நந்தினி அவன் கையை உதறிவிட்டாள். அவளுடைய கண்கள் கூர்மையானது. அவள் நடக்கத் தொடங்கிய போது, உங்க தங்கச்சி கீர்த்தனா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. நந்தினி நின்றாள். நீ 5 வயசு பையனை தனியா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. அந்த வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தில் பழைய காயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய நடந்திருக்குமோ? அதனாலதான் இது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? அடுத்த நொடி நந்தினி திரும்பி அவனை பயங்கரமாக முறைத்தாள். கோபத்தில் அவள் கை உயர்ந்தது. அடிக்கப் போன நொடியில் இனியன் அவள் கையை பிடித்தான். எதுக்கா? அவன் கேட்டான். நான் உங்களை காப்பாத்துனதுக்கு இதுதான் பரிசா? நந்தினி குளிர்ச்சியாக சொன்னாள். நீ என்ன காப்பாத்துனதுக்காக? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியமில்ல. அவள் பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டு எடுத்தாள். அதை அவன் கையில் வைத்தாள். ஒரு நல்ல பேஸ்ட் வாங்கி உன் வாய நல்லா கழுவு. இனியன் அதிர்ந்து நின்றான். இனியன் சிரித்துக் கொண்டேன். இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? நந்தினி நேராக அவனைப் பார்த்தாள். உன் வாய நல்லா கழுவு. அப்போதான் உன் வார்த்தையும் சுத்தமா வரும். ஒரு நிமிடம் இடைவேளை. இதுதான் நீ பண்ண உதவிக்கு நான் பண்ற நல்ல காரியம் என்று சொல்லிவிட்டு அவள் திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். இனியன் அங்கேயே நின்றான். அவன் மனசுக்குள் ஒரே எண்ணம். கீர்த்தனா ரொம்ப அமைதியான பொண்ணு. ஆனா அவளோட அக்கா பயங்கரமான ஆளாதான் இருக்கணும். அதனாலதான் அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டானோ. இனியனுக்கு ஒரு தம்பி இருந்தான். பெயர் இளங்கோ. வயது 27. ஆனால் வாழ்க்கையில் பெரியவன் போல இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இன்னும் வாழ்க்கையின் விளிம்பில் தங்கி நிற்கிறான். ஊர் சுற்றுவது, நண்பர்களோடு எந்த கவலையும் இல்லாமல் நேரத்தை மற்றும் பணத்தை வீணாக்குவது, சின்ன சின்ன சந்தோஷங்களை பெரிய சாதனையாக எண்ணுவது. அவனது உலகம் அப்படித்தான். அவ்வாறான உலகம் மாலதிக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்தது. பலமுறை அவள் இளங்கோவிடம் விழிப்புணர்வாக கூறினாள். ஆனால் அவன் கேட்கவில்லை. ஒரு நாள் பிசினஸ் பண்ண போறேன் என்று சொல்லி இளங்கோ பணம் கேட்டான். இனியன் தயங்கவில்லை. அவன் நம்பிக்கையுடன் பணத்தை கொடுத்தான். ஆனால் அந்த பணம் வேலையாக மாறவில்லை. அனுபவமாக மட்டுமே மாறியது. அதற்குப் பிறகு பலமுறை இனியன் அறிவுறுத்தியிருக்கிறான். இளங்கோ, பிசினஸ் செய்யணும்னா முதலில் அதை கற்றுக்கோ. காசு கைக்கு வந்ததும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது தெரிந்திருக்கணும். அவன் குரலில் அதிகாரம் இல்லை, அக்கறை மட்டுமே. ஒரு நாள் இனியன் நேராக அவனை அழைத்தான். நம்ம கல்லூரியில் ஏதாவது வேலை செய்யலாம். குறைந்தது ஒழுங்காக ஒரு வேலைக்கு போக ஆரம்பி. அந்த அழைப்பில் வாய்ப்பு இருந்தது, வழியும் திறந்திருந்தது. ஆனால் இளங்கோ வரவில்லை. அவன் வேலையில்லாமல் இருக்கிறான். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதில் இன்னும் தயக்கம். அதை வீட்டில் உள்ளோர் கவனித்தனர். இந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் வீட்டின் உயிராக ஒருவர் இருந்தாள். மாலதி, அம்மா. அவள் அன்பின் உருவமாகவும் பாதுகாப்பின் முன்னோடியாகவும் இருந்தாள். சமையலறையில் நடமாடும் அவளது காலடி ஓசை, வாசனை, அன்பு வீட்டின் ஒவ்வொரு ஓரத்தையும் பாதுகாப்பில் வைத்துவிடும். மகன்களுக்கு சாப்பாடு பரிமாறும்போது அவளுடைய முகத்தில் நிறைவு ஒளிர்ந்தாலும் அந்த நிறைவுக்குள் ஒரு குறை இருந்தது. கல்யாணம். இனியன் வயது போதுமானதாகிவிட்டது. பொறுப்பு அவனை முன்பே முதிர்ச்சியடைய வைத்துவிட்டது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக மாலதி அவனிடம் கூறி வந்த வார்த்தை,
இந்த வருடத்துக்குள் கல்யாணம் பண்ணிக்கோடா. மகன்கள் இருவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை என்ற பதட்டம் ஒரு தாயின் மனதில் பதிந்திருந்தது. மூத்த மகன் முதலில் வீட்டுக்குள் ஒரு பெண்ணை அழைத்து வர வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. ஒரு நாள் மாலதி சில புகைப்படங்களை இனியனின் முன் வைத்தாள். உனக்கு பிடித்த பெண் இருந்தா சொல்லுடா. அவளுடைய குரலில் கட்டாயமில்லை. அது அம்மாவின் வேண்டுதல் மட்டுமே. அந்த பெண்ணுக்கே உன்னை கட்டி வைக்கிறேன். புகைப்படங்களை பார்த்து இனியன் மெதுவாக சிந்தித்தான். திருமணம் அவனுக்கு பயமில்லை. ஆனால் புகைப்படத்தை மட்டும் பார்த்து பெண்ணை தெரியாமல் திருமணம் செய்ய வேண்டிய எண்ணம் அவனுக்கு அமைதியில்லாத ஒரு சிந்தனையை உருவாக்கியது. மெதுவாக அவன் அம்மாவை பார்த்து சொன்னான், அம்மா, ஒரு வாரம் நேரம் கொடுங்க. அவன் குரலில் மறுப்பு இல்லை, தயக்கம் மட்டும். இந்த விஷயத்தில் எனக்கே தெளிவு வேண்டும். மாலதி அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு தாயின் புரிதலும் மகன் மீது உள்ள நம்பிக்கையும் தெளிவாக தெரிந்தது. சரிடா, ஒரு வாரம் எடுத்துக்கோ. அந்த மென்மையான சிரிப்பில் அம்மாவின் நம்பிக்கை, அன்பு மற்றும் மகனின் வாழ்க்கையை ஒழுங்காக அமைப்பது பற்றிய விருப்பமும் பிரதிபலித்தன. இனியன் அந்த இரவு நீண்ட நேரம் தூங்கவில்லை. கண்கள் மூடியபடியே இருந்தாலும் மனம் மட்டும் விழித்திருந்தது. ஒரே பெயர், கீர்த்தனா. அது காதலல்ல, அவசரமுமல்ல, ஆனால் தெரிந்த முகம், அமைதியான பார்வை. அக்காவின் கட்டுப்பாட்டில் சிக்கி தன் வாழ்க்கைக்கான காற்றை தேடி திணறும் ஒரு பெண். தெரியாத ஒருத்தியை விட தெரிந்த ஒருத்தியை வாழ்க்கைத் துணையாக்கலாமே. அந்த எண்ணம் மெதுவாக இனியனின் மனத்தில் வேரூன்றியது. அவன் மொபைலை எடுத்தான். திரையை ஒரு நிமிடம் பார்த்துக் கொண்டே இருந்தான். பிறகு யோசனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது போல நேராக கால் செய்தான். இனியன், கீர்த்தனா, உங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கீர்த்தனா, சொல்லுங்க சார். இனியன் தடுமாற்றமில்லாமல், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அந்த கேள்விக்குப் பிறகு மறுபுறம் நீண்ட அமைதி. கீர்த்தனா யோசித்தாள். காதல் இல்லை, ஆனால் கடந்த காலத்தை மறக்க வேண்டும். அக்காவின் சந்தேகக் கண்களில் இருந்து வெளியே வர வேண்டும். ஒரு வாழ்க்கை தனக்கென இருக்க வேண்டும். சில நொடிகள் கழித்து கீர்த்தனா மென்மையான குரலில், சம்மதம். அந்த ஒரு வார்த்தை இனியனின் முகத்தில் மெதுவான புன்னகையை பூத்துவிட்டது. தெரிஞ்ச பொண்ணு, அந்த நம்பிக்கை அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அடுத்த நாள் கல்லூரி முடிந்ததும் இனியன் கீர்த்தனாவை அவள் வீட்டின் வாசலுக்கு கொண்டு வந்து விட்டான். வாசலுக்கு நேரே காரை நிறுத்தினான். கீர்த்தனா, சார், வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க. இனியன் சிரித்தபடி, வேண்டாம், உங்க அக்காவுக்கும் எனக்கும் சும்மாவே ஆகிறதில்ல. வீட்டுக்குள்ள வந்தா வம்பு விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகும். நான் வரல. அவன் காருக்குள்ளேயே இருந்தான். அதே நேரம் ஸ்கூட்டரில் நந்தினி வந்து கொண்டிருந்தாள். பின்னால் 5 வயது முகில். வீட்டு முன் கார் நிற்க ஸ்கூட்டரை உள்ளே எடுக்க முடியவில்லை. பி 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 நந்தினி ஹாரன் அடித்தபடியே வந்தாள். இவன் என் தங்கச்சியை ஒரு வழி பண்ணாம விடமாட்டான் போல. மனசுக்குள்ள இனியனை திட்டிக்கொண்டே இருந்தாள். காருக்குள் உட்கார்ந்திருந்த இனியன் அதையெல்லாம் பார்த்தபடியே வேண்டுமென்றே வண்டியை எடுக்காமல் சிரித்தான். நந்தினிக்கு எது பிடிக்காது, எதை செய்தால் அவள் கொதிப்பாள், அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அப்போது முகில், அம்மா, ஏன் இவ்வளவு வேகமா ஹாரன் அடிக்கிறீங்க? எனக்கு காது வலிக்குது. நந்தினி சமாளித்து, நம்ம வீட்டுல இருக்க பொருளை ஒரு காக்கா தூக்கிட்டு போகப் பார்க்குது. அதான் விரட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் என்று சொன்ன இனியன் திடீரென்று கீர்த்தனாவிடம், பிளான் மாத்திட்டேன். நான் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போறேன். காரிலிருந்து இறங்கி நேராக ஹாலில் போய் உட்கார்ந்தான். அந்த நேரத்தில் நந்தினியும் கீர்த்தனாவும் சமையலறையில். நந்தினி, கீர்த்தனா, எதுக்காக இனியன் ஹால்ல வந்து உட்கார்ந்திருக்கான்? கீர்த்தனா அமைதியாக, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நானும்.
ஓகேன்னு சொல்லிட்டேன். நந்தினி அதிர்ச்சியுடன், என்னது, உடனே ஓகேன்னு சொல்லிட்டியா? இந்த ஊருக்கு வந்து 1 மாசமானது. நீ டீச்சர், அவன் கல்லூரி சொந்தக்காரன். அவனைப் பற்றி உனக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ள கல்யாணமா? முகில் இனியனிடம், நீங்க எங்க சித்திய கல்யாணம் பண்ணிக்கப் போறீங்களா? இனியன், உனக்கு எப்படி தெரியும்? முகில், கிச்சன்ல அம்மா சித்திய கத்துனாங்க. நீங்க எங்க சித்திய நல்லா பாத்துக்கணும். ஏமாத்தக் கூடாது. பொய் சொன்னாலும் எங்களுக்கு பிடிக்காது. அம்மா மாதிரியே பேசுறான். இனியன் மனசுக்குள்ள நினைத்தான். நந்தினி ஹாலுக்கு வந்தாள். நந்தினி, நான் உங்ககிட்ட பேசணும். இனியன், பேசிட்டா போச்சு. நான் என்ன பண்ணணும்? நந்தினி, நீ கீர்த்தனாவை விட்டு விலகி இருக்கிறதே பெரிய உதவி. இனியன், அது என்னால முடியாது. கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாக்கு கொடுத்துட்டேன். நந்தினி, எதுக்கு அவசர அவசரமா கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை? இனியன், கீர்த்தனாவை பிடிச்சிருக்கு. அதனாலதான். நந்தினி, போய். உன் கண்ணை பார்த்தாலே தெரியும். நீ ஏமாற்று வேலை பண்ற. இனியன் கூர்மையாக, உங்க முன்னாள் கணவர் உங்களை ஏமாற்றி விட்டாரா? அதனாலதான் எல்லா ஆம்பளைங்களும் அவர மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சு தனியா இருக்கீங்களா? ஒரு நல்ல பையன் உங்க முன்னாடி நிக்கிறது கூட சந்தேகமா இருக்கு. உண்மைதானே? என்ன பார்த்தா எல்லாரிடமும் ஏமாற மாதிரியா இருக்கா? நான் யார்கிட்டயும் ஏமாறல். நந்தினி கோபத்தில் கை உயர்த்தி அடிக்கப் போனாள். அவள் அடிக்க வர, இனியன் அவள் 2 கையையும் பிடித்து வைத்தான். இனியன், எப்போ பார்த்தாலும் அடிக்கவே வர, உனக்கு வாய்தான் நல்லா பேச வருதே, அதாலேயே பேசு. பொய் சொல்லாத. நீங்க உங்க முன்னாள் கணவரிடம் பயங்கரமா ஏமாந்திருக்கீங்க. ஒருவேளை நானே உங்க முன்னாள் கணவனா இருந்தேன் வச்சுக்கோங்க, உங்கள பாதியிலேயே கழட்டி விட்டுட்டு போயிருப்பேன். அத வச்சுதான் சொல்றேன். நந்தினி, நானும் உன்ன மாதிரிதான். உன்ன மாதிரி ஆள பார்த்தேன்னா, அவள் சொல்லிக்கொண்டே வேகமாக அவன் காலில் மிதித்தாள். இனியன் வலியால் முகத்தை சுளித்தபடி காலை தூக்கினான். அதே நேரம் முகில், அம்மா, டீ போட்டீங்களா? டீ வந்தது. அனைவரும் டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள். இவனுக்கு என்ன தைரியம்? இவன் என் முன்னாள் கணவனாக இருந்தால் என்ன விட்டுட்டுப் போயிருப்பானா? என்னவெல்லாம் சொல்லிவிட்டான் என்று நந்தினி இனியனை திட்டிக் கொண்டே இருந்தாள், மனதில் உள்ள கோபத்தை. அதை பார்த்து கீர்த்தனா எழுந்தாள். கீர்த்தனா உறுதியாக, இங்க பாரு அக்கா, உன்கிட்ட இவர் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா என் கல்யாணம் என்னோட முடிவு. இது என்னோட வாழ்க்கை. உன்கிட்ட கேட்டு செய்யணும்னு எனக்கு அவசியமில்லை. அந்த வார்த்தைகளைக் கேட்ட இனியனே ஒரு நிமிடம் அமைதியாக கீர்த்தனாவை பார்த்தான். கீர்த்தனா எப்போதும் கோபப்பட மாட்டாள். ஆனால் இன்று கோபப்பட்டது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நந்தினியின் கண்களில் வலி. நந்தினி, குரல் உடைந்து, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அவள் அங்கிருந்து விலகி அவள் அறைக்குள் சென்றாள். நந்தினியோடு நடந்த வார்த்தை போர் கீர்த்தனாவின் மனசை முழுக்க குழப்பி வைத்திருந்தது. நான் தான் சின்னவள். நான் தான் எப்பொழுதும் புரிஞ்சுக்கணுமா என்ற கேள்வி அவளுக்குள் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் நேராக தன்னுடைய படுக்கை அறைக்குள் வந்து கதவை மெதுவாக மூடிக்கொண்டாள். படுக்கையில் விழுந்தவுடனே தூக்கம் வரவில்லை. மனசு மட்டும் எங்கோ ஒரு பழைய நினைவில் சிக்கிக் கொண்டது. தலையணையின் அருகில் வைத்திருந்த ஒரு சின்ன பெட்டியை திறந்தாள். அதிலிருந்து ஒரு கை வாட்ஸை எடுத்தாள். சாதாரண வாட்ச் தான். ஆனா அதுல ஒரு இனிஷியல் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் கீர்த்தனாவின் கண்கள் மங்கின. அந்த நினைவே அவளுக்குள் ஒரு கனமான மூச்சை இழுத்தது. அந்த வாட்ஸை கைவிரல்களுக்குள் சுழற்றி பார்த்துக் கொண்டே கண்ணை மூடினாள். அடுத்த நாள் காலை கண்ணை திறந்ததும் முதல் வேலை வாட்ச், படுக்கை, தலையணை, மேஜை, எங்குமில்ல. கீர்த்தனாவின் மனசு திடுக்கிட்டது. அறைக்குள் இன்னும் சற்று தேடும்போது முகிலின் சில விளையாட்டு சாமான்கள் அவளுடைய அறையில் கிடந்தது. முகில்தான் எடுத்திருக்கணும் என்று மனசுக்குள் முடிவு செய்து கொண்டாள். வேகமாக வெளியே போய் முகிலை பார்த்து, நீ என் ரூமுக்கு வந்தியா என்று கேட்டாள். ஆமா சித்தி. முகில் சாதாரணமா சொன்னான். என் வாட்ஸை பார்த்தியா என்ற கேள்வி கீர்த்தனாவின் குரலில் கொஞ்சம் கடினமா விழுந்தது. இல்ல சித்தி. முகில் உடனே சொன்னான்.
அதுக்குப் பிறகுதான் கீர்த்தனாவின் கோபம் வெடித்தது. என் பொருளை எடுத்துட்டு இல்லைன்னு பொய் சொல்றியா என்று சொல்லிக்கொண்டே அவனை அடிக்க ஆரம்பித்தாள். முகிலின் கண்கள் உடனே நீர்த்தது. அந்த சத்தத்தை கேட்டதும் நந்தினி ஓடி வந்து நின்றாள். எதுக்கு அவன்கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுற என்று கடுமையா கேட்டாள். முகில் திருட ஆரம்பிச்சிட்டான், கெட்ட பழக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என்று கீர்த்தனா கோபத்தோடு சொன்னாள். நந்தினியின் முகம் மாறியது. முகில் நான் வளர்த்த பையன், அவன் நல்லவன், அவன் திருட மாட்டான், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த வார்த்தைகள் கீர்த்தனாவை குத்தியது. நானும் தான் நீ வளர்த்த பிள்ளை, என்ன நம்ப மாட்டியா? என்னோட கூட சண்டை போடுவா என்று அவள் குரல் உயர்ந்தது. அந்த நேரத்துல தான் முகில் மெதுவா முன்னாடி வந்தா. ஆமா, நான் என்ன அந்த ரூமுக்கு போனேன்னா என்று தொடங்கினான். அவன் கீர்த்தனாவின் அறைக்குள் போய் ஒரு சின்ன கார்டு எடுத்து வந்தான். சித்தி, இதுவரைக்கும் என் பிறந்த நாளுக்கு நீங்க வந்ததே இல்ல, கேக் வெட்டும்போது கூட. அதனால இந்த வருஷமாவது நீங்க வரணும்னு அந்த கார்டை அவள் கையில கொடுத்தான். என் பிறந்த நாளுக்கு வாங்க, அந்த ஒரு வரி கீர்த்தனாவின் மனசை நேரே தொட்டது. அவள் கண்கள் தாழ்ந்தது. நீ இந்த லெட்டரை வைக்க வரும்போது என் வாட்ஸ்அப் பார்த்தியா என்று மெதுவாக கேட்டாள். இல்ல சித்தி, நந்தினியோடு நாள் சில நிமிடங்களில் அந்த வாட்ஸ் கிடைத்தது. அது அங்கேயேதான் இருந்தது. கீர்த்தனாவின் முகம் வெட்கத்தால் சுருங்கியது. நந்தினி அவளை பார்த்து மெதுவாக சொன்னாள், உன் மேலையும் முகில் மேலையும் நான் சமமான அன்பு வச்சிருக்கேன். அடுத்த நாள் ஸ்கூல் முடிந்து முகில் வீட்டுக்குள் ஓடி வந்தான். பையை கூட சரியாக கழட்டாமல், அம்மா, இன்னைக்கு பர்த்டே என்று குதூகலமாக சிரித்தான். நந்தினியின் முகத்தில் பல நாள்களுக்குப் பிறகு ஒரு முழு புன்னகை மலர்ந்தது. அவனுடைய பிறந்த நாள் எப்போதும் போல் அந்த வருஷமும் அம்மாவும் மகனும் மட்டும்தான். அந்த வீட்டுக்குள் கேக், பலூன், சின்ன அலங்காரம் அனைத்தையும் நந்தினியும் முகிலும் சேர்ந்து செய்தார்கள். இந்த வருஷம் சித்தி வருவாங்கன்னு சொன்னாங்கம்மா என்று முகில் சொல்லியபோது அவன் முகத்தில் மகிழ்ச்சி. நந்தினியின் கண்களில் மட்டும் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளிர்ந்தது. அதே நேரம் கீர்த்தனாவை இனியன் காரில் கூட்டிக் கொண்டு சென்று கொண்டிருந்தான். அம்மாவை பார்க்கப் போறோம் என்று மட்டும் சொன்னான். உண்மையில் இவள்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கப் போற பெண் என்று தன் அம்மாவுக்குக் காட்டவே இனியன் தன் தாய் மாலதியிடம் கீர்த்தனாவைப் பற்றி சொல்லியிருந்தான். அதனால்தான் கீர்த்தனாவை நேரில் பார்க்க மாலதி அவர்களை வீட்டுக்கு அழைத்திருந்தாள். மாலதி கீர்த்தனாவை பார்த்து, உன்னை உடனே பார்க்கணும்னு கூப்பிட்டேன், உனக்கு ஏதாவது முக்கிய வேலை இருந்துச்சா என்று கேட்டாள். இல்லம்மா, சொல்லுகிற மாதிரி எதுவும் இல்லை என்று கீர்த்தனா மெதுவாக சொன்னாள். அந்த இரவு மாலதி வீட்டில் சாப்பாடு தயார். மூவரும் சேர்ந்து ஒரே மேசையில் உட்கார்ந்தார்கள். உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க என்று மாலதி கேட்டபோது கீர்த்தனாவின் குரல் சற்றே தாழ்ந்தது. எனக்கு அம்மா அப்பா இல்லம்மா, ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அந்த இடைவெளியை இனியன் உடைத்தான். ஒரே ஒரு அக்காவே போதும், 10 அம்மா அப்பாவுக்கு சமம். அந்த வார்த்தையில் அந்த டேபிளில் ஒரு சின்ன சிரிப்பு பிறந்தது. மாலதி மனசார சொன்னாள், எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். அந்தச் சாப்பாட்டுக்குப் பிறகு இனியன் கீர்த்தனாவை தனியா அழைத்தான். இதுவரைக்கும் நம்ம 2 பேரும் காலேஜ்ல வேலை விஷயமாதான் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை விஷயமா பேசலாம். பிறகு மெதுவாக கேட்டான், உங்க அக்கா கூட சமாதானமாகிட்டீங்களா? எதுக்காக அவங்க எல்லாரையும் சந்தேகப்படுறாங்க? கீர்த்தனா ஒரு சின்ன மூச்சு விட்டாள். அவள் எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறா. பிடிச்சிடுச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா. ஆனா உங்களை பார்த்த நாளிலிருந்து ஏனோ அவளுக்கு பிடிக்கலை. இனியன் சிரித்தான். ஒருவேளை நம்பிக்கை கொடுக்கிற முகம் எனக்கு இல்ல போல. சீக்கிரமே உங்க அக்கா மனசை கவர் பண்ணிடுவேன். அதே நேரத்தில் முகில் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடங்காமலேயே கீர்த்தனாவுக்காக காத்திருந்த காத்திருப்பு அவனை தூங்க வைத்துவிட்டது. அந்த நேரம் இனியனின் போன் ஒலித்தது. அறியாத நம்பர். எடுத்தவுடன், நந்தினி, 'கீர்த்தனா உங்க கூட தானே இருக்கா? உடனே வீட்டுக்கு அனுப்பி வைங்க'
குரல் முழுக்க கோபம். சில நிமிடங்களில் இனியன் கார் நந்தினி வீட்டின் முன் நின்றது. நந்தினியின் முகத்தில் அடங்காத கோபம். உன்னால முடியலன்னா முகில்கிட்ட பிறந்த நாளுக்கு வரேன்னு ஏன் சொன்ன என்று கீர்த்தனாவை பார்த்து கேட்டாள். பிறந்த நாளுக்கு என்று சொல்ல வந்த கீர்த்தனாவை இனியன் தடுத்தான். சாரி, நான்தான் எங்க அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போனேன். நந்தினி இனியனை நேராக பார்த்தாள். உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அதற்கு இனியன், எங்க அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க என்று சொன்னபோது நந்தினியின் குரல் நடுங்கியது. வாழணும்னா காசு தேவை, அவர்கிட்ட அது நிறைய இருக்கு என்று சொன்னாள். நந்தினி திடீர்னு சிரித்தாள். காசு சந்தோஷம் தராது. பல வருஷம் கல்யாணமானவங்க கூட பிரிஞ்சு போயிருக்காங்க. பணம் எதையும் முடிவு பண்ணாது. அந்த இடத்தில்தான் இனியன் வெடித்தான். பொதுவா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போனா அக்கா சந்தோஷப்படுவாங்க. நீ மட்டும் எதுக்கு இவ்வளவு கோபம்? எதுக்கு என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்றீங்க? உங்க அக்காவுக்கு என்ன பார்த்தா நான் அவ்வளவு தப்பானவனா தோணுதா? சற்று நின்று, நான் தப்பானவன் கிடையாது, நீங்கதான் தப்பானவங்க. நந்தினி அதிர்ந்தாள். நான் தப்பானவளா? உங்க லைஃப் நல்ல அமையலன்னு உங்க தங்கச்சி லைஃப் நல்ல அமையக்கூடாதா? உங்களுக்கு பொறாமை, அவ்வளவுதான். நந்தினியின் கோபம் அதிகபட்சம் அடைந்தது. பக்கத்திலிருந்த பிறந்த நாள் கேக், அதை எடுத்து இனியனின் முகத்தில் அப்படியே கொட்டிவிட்டாள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் இனியன் கோபமாக அங்கே நின்றான். கீர்த்தனா நின்ற இடத்திலேயே உறைந்தாள். சாரி சார் என்று மெதுவாக இனியனிடம் சொன்னாள். இனியன் கோபமாக அவன் வீட்டை நோக்கி சென்றான். அந்த வீட்டின் முன் ஒரு பிறந்த நாள் கொண்டாடப்படாமலேயே முடிந்தது. அடுத்த நாள் காலை. நேற்றைய இரவின் கடுமை அந்த வீட்டின் சுவர்களில் இன்னும் ஒட்டிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் நந்தினி இன்று காலை எழுந்ததும் முகிலின் முகத்தை பார்த்தவுடன் தன் உள்ளுக்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டாள். நேத்து நடந்தது நடந்ததுதான். இன்னைக்கு முகிலுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். வீட்டுக்குள் மீண்டும் அலங்காரம். இன்று புதிய கேக். இந்த முறை அது கண்ணீருக்காக இல்லை, சிரிப்புக்காக. முகில் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் போய் அவனை மெதுவாக எழுப்பினாள். முகில், இன்னைக்கு உன் பர்த்டே. முகில் கண்களைத் தேய்த்துக் கொண்டே, நேத்து இல்லையா அம்மா என்று கேட்டான். நந்தினி சிரித்தாள். நேத்து முடியல, இன்னைக்கு கொண்டாடலாம். கீர்த்தனா முகிலுக்கு ஒரு கிப்டை எடுத்துக் கொண்டு வந்தாள். அவன் கண்ணில் அந்த சந்தோஷம் நந்தினியின் மனசை கொஞ்சம் உருக்கியது. முகிலின் சின்ன கையை பிடித்துக்கொண்டு நந்தினி கேக்கை வெட்டினாள். கேக் வெட்டும்போது முகில் சிரித்தான். கீர்த்தனா சிரித்தாள். நந்தினியும் சிரித்தாள். அந்த சிரிப்புக்குள் நேற்றைய கசப்புகள் சற்று கரைய ஆரம்பித்தன. கொண்டாட்டம் முடிந்ததும் நந்தினி கீர்த்தனாவை தனியா அழைத்தாள். சாரி, நேத்து கோபத்துல நான் ரொம்ப ஓவரா நடந்துகிட்டேன். கீர்த்தனா அமைதியாக கேட்டாள். உனக்கு இனியன் பிடிச்சிருந்தா அதை தடுக்க நான் யாரு? கீர்த்தனா மெதுவாக, நீ இனியன்கிட்ட மன்னிப்பு கேளு அக்கா. நேத்து நீ செஞ்சது அவரை அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. நந்தினி சற்று யோசித்தாள். பிறகு மெதுவாக தலையசைத்தாள். சரி, நான் போய் பேசுறேன். அன்று மாலை நந்தினி இனியனின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு இனியனும் அவனுடைய அம்மா மாலதியும் இருந்தார்கள். நந்தினியை பார்த்தவுடன், இனியன், இது என் அம்மா என்று இனியன் அறிமுகப்படுத்தினான். மாலதி நந்தினியை பார்த்த முதல் நொடியில் இருந்தே அவள் முகத்தில் ஒரு இயல்பான விருப்பம். ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கீங்க என்று மனசார சொன்னாள். நந்தினி இனியனை பார்த்து சொன்னாள். சாரி, நேத்து நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். கீர்த்தனா என் பொறுப்புல இருக்கா. எதுவும் தப்பா நடக்கக்கூடாதுன்னு பயம். அதனாலதான். இனியன் எதுவும் பேசாமல் மண்டையை மட்டும் ஆட்டினான். புரிஞ்சுக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை போதும். நந்தினி மேலும் நிற்காமல் அங்கிருந்து கிளம்பினாள். நந்தினி போன பிறகு மாலதி இனியனை பார்த்து கேட்டாள். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை? இனியன் சிரித்துக் கொண்டே சொன்னான். நாங்க பார்த்த நாளிலிருந்தே பிரச்சனைதான் அம்மா.
அவன் நல்ல பொண்ணு, தங்கச்சி மேல எவ்வளவு பாசமாயிருக்கா என்று மாலதி சொன்னார். இனியன் சிரிப்புடன் பதில் சொன்னான். நல்ல பொண்ணுதான்மா, ஆனா வாய்தான் வண்டலூர் வரைக்கும் நீளும். அந்த வார்த்தையில் மாலதி சிரித்தாள். நந்தினியின் ஹோட்டல் எப்போதும் போலவே காலை நேரத்திலிருந்து பரபரப்பாக இருந்தது. வாசலில் வாடிக்கையாளர்களின் சத்தம், சமையலறையிலிருந்து வரும் வாசனை, அனைத்தையும் ஒரே நேரத்தில் கவனித்துக் கொண்டு அந்த இடத்தின் உயிராக நின்று கொண்டிருந்தாள் நந்தினி. ஆனால் இன்று அவளின் கண்கள் வேலைக்குள் மட்டும் இல்லாமல் அங்கே நுழைந்த ஒருவரின் மேல் நின்றுவிட்டன. இனியன். அவன் தனியாக இல்லை. அவனுடன் ஒரு பெண். அந்த காட்சி நந்தினியின் மனதை ஒரே நொடியிலே ஒரு கேள்விக்குள் தள்ளியது. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன் இப்ப வேற யாரோட இப்படி சிரிச்சு பேசுறானே? அவளுக்குள் எழுந்த சந்தேகம் அமைதியாக இருக்க விடவில்லை. அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை தூரத்திலிருந்து கவனித்தாள். சிரிப்பு, இயல்பான உரையாடல், அதுவே அவளுக்குள் எரியும் நெருப்புக்கு எரிபொருளானது. என்ன பேசுறாங்க என்று அறிய வேண்டிய ஆவல் அவளை அவர்களிடம் நெருங்கச் செய்தது. யாருக்கும் தெரியாமல் மெதுவாக கைபேசியை எடுத்தாள். ஒரு படம், இன்னொரு படம், ஒளிந்து ஒளிந்து அவள் எடுத்துக்கொண்டிருந்த ஒவ்வொரு படத்திலும் அவளின் சந்தேகம் உறுதியடைவது போல தோன்றியது. அதே நொடியில் தடக்! கைபேசி அவளின் கையிலிருந்து தவறி தரையில் விழுந்த சத்தம் அவளின் இதயத்தையே நின்றுவிடச் செய்தது. அதிர்ச்சியில் நந்தினி உறைந்தபோது இனியனுடன் இருந்த அந்த பெண் சாப்பிட்டதை முடித்துவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியேறினாள். நந்தினி தன் கைபேசியை இனியனுக்குத் தெரியாமல் எடுக்க முயன்றாள். ஆனால் அதற்குள் இனியன் அந்த கைபேசியை எடுத்திருந்தான். அவளை பார்த்து சிறு புன்னகையுடன் கேட்டான். இந்த போன் எடுக்காததுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? அந்த வார்த்தையில் கிண்டலும் புரிதலும் கலந்திருந்தது. நந்தினி ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். நான் போட்டோ எடுக்கிறத நீங்க பார்த்துட்டே இருந்தீங்களா? இனியன் சிரித்தான். இந்த உலகத்திலேயே நீங்கதான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவளின் கண்களை நேராக பார்த்து மெதுவாக சொன்னான். ஆசையா, போட்டோ எடுத்துட்டே இருந்தீங்களே, அதான் எடுக்கட்டும், விட்டுட்டேன் என்றான் கிண்டலாக. நந்தினியின் முகத்தில் சங்கடமும் கோபமும் பயமும் ஒன்றாக கலந்து தெரிந்தது. போன் கொடுங்க என்று சொல்லிக்கொண்டே அவள் அவனுக்குப் பின்னால் சென்றாள். இனியன் அவளைக் கொஞ்ச நேரம் அலையவிட்டான். அந்த சிறு விளையாட்டு அவனுக்குள்ளிருந்த குறும்புத்தனத்தின் சாயல். இறுதியில் கைபேசியை அவளிடம் கொடுத்தான். ஆனால் அவன் ஒரு படத்தையும் அழிக்கவில்லை. நந்தினி கைபேசியை வாங்கிக் கொண்டு அமைதியாக அங்கிருந்து கிளம்பினாள். வீட்டுக்கு வந்ததும் அவள் நேராக கீர்த்தனாவிடம் போனாள். இங்க பாரு, நீ இந்த இனியன்தான் கல்யாணம் பண்ணிக்கப் போறேன்னு சொன்ன, அவனோ வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தான் என்று சொல்லிக்கொண்டே போனிலிருந்த படங்களைக் காட்டினாள். கீர்த்தனா அமைதியாக பார்த்தாள். அவளின் முகத்தில் சிறிதும் அதிர்ச்சி இல்லை. மாறாக அவள் மெதுவாகச் சொன்னாள். அக்கா, இந்த பொண்ணு எங்களோட கல்லூரில ஆசிரியரா வேலை பாக்குறாங்க. அவருக்கு இனியன் அண்ணா தங்கச்சி முறையிலதான். நந்தினி நிம்மதியுடன் மூச்சு விட்டாள். தேவையில்லாம சந்தேகப்படாத அக்கா. இனிமே அவரை எந்த விதத்திலும் தொல்லை பண்ணாதே. அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனசில் ஒரு சின்ன புரிதலையும் விதைத்தது. அடுத்த நாள் காலை கல்லூரி வளாகம் எப்போதும் போலவே மாணவர்களின் சிரிப்பு, காலடி ஓசை, மணி ஒலி அனைத்தும் கலந்த ஒரு உயிருள்ள உலகமாக இருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவே இனியன் கீர்த்தனாவுடன் பக்கத்தில் நடந்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தான். இந்த காலேஜ் கேண்டீன் சரியில்ல, கீர்த்தனா. அவன் குரலில் வழக்கமான லேசாக இருந்தாலும் விஷயத்தில் கவனம் தெளிவாகத் தெரிந்தது. சாப்பாடு சரியில்ல, ஒழுங்கா நடத்தவும் மாட்டிக்கிறாங்க. தினமும் கேண்டீன் பத்தி கம்ப்ளைண்ட் தான். ஒரு கணம் நின்று நேற்றைய அனுபவம் அவன் நினைவில் வந்து விழுந்தது. நேத்து உங்க அக்கா ஹோட்டலுக்குப் போனேன். சாப்பாடு அருமையா இருந்தது. பேசாம உங்க அக்கா நந்தினியே
இந்த காலேஜ் கேண்டீன் நடத்தினா நல்லா இருக்கும். கீர்த்தனா சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு நம்பிக்கை. இதுவும் நல்ல ஐடியாதான் என்று மெதுவாகச் சொன்னாள். நீங்க ஒரு தடவ அக்கா கிட்ட பேசிப் பாருங்க. அந்த வார்த்தைகள் இனியனுக்குப் போதுமான தூண்டுதலாக இருந்தது. அன்று மாலையே இனியன் நேராக நந்தினியின் ஹோட்டலுக்கு சென்றான். ஆனால் அங்கே நந்தினி இல்லை. மேடம் எங்க என்று சுபாவிடம் கேட்டதற்கு, முகிலை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்கிறாங்க சார் என்ற பதில் வந்தது. ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் இனியன் காரை ஸ்கூல் பக்கம் திருப்பினான். ஸ்கூல் வாசலில் மாலை சூரியன் மெதுவாக சாய்ந்து கொண்டிருந்தது. நந்தினி முகிலின் சின்ன கையை பிடித்துக்கொண்டு ஆட்டோக்காக காத்துக் கொண்டிருந்தாள். எங்கிள்! முகில் இனியனை பார்த்த நொடியே அவன் கண்கள் ஒளிவிட்டன. நீங்க எப்படி எங்க ஸ்கூலுக்கு வந்தீங்க? சும்மா இந்த பக்கம் வந்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு. வாங்க, வீட்டுக்குப் போய் பேசிக்கலாம் என்று அவன் சொன்னதும் அந்த வார்த்தை நந்தினியின் காதில் விழுந்தது. அவள் முகம் உடனே கடுமையானது. யாரு வீட்டுக்கு என்று கேட்டாள். உங்க வீட்டுக்குத்தான் என்று இனியன் அமைதியாகச் சொன்னான். கார்ல ஏறுங்க. வேணாம், நான் ஆட்டோல வருவேன் என்றாள் நந்தினி. ஆனால் ஆட்டோ வரவே இல்லை. முகில் இனியனை பார்த்து சின்ன சிரிப்பு சிரித்தான். அடுத்த நொடி அவன் காரில் முகிலை ஏறவிட்டான். வேறு வழியில்லாமல் நந்தினியும் காரில் அமர்ந்தாள். மூவரும் அமைதியாக வீட்டை நோக்கி சென்றார்கள். வீடு வந்ததும், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேனே, இப்ப பேசலாமா என்று இனியன் கேட்டான். சொல்லுங்க என்று நந்தினி சொன்னாள். நீங்க எங்க காலேஜ்ல கேண்டீன் நடத்தணும். அவள் உடனே நிமிர்ந்தாள். நான் எதுக்கு உங்க காலேஜ்ல கேண்டீன் நடத்தணும்? உங்க சாப்பாட்டுக்காக என்று இனியன் சிரித்தபடியே சொன்னான். நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானமாகச் சொல்லிவிட்டு அவள் கிச்சனுக்குள் சென்று வேலை செய்ய ஆரம்பித்தாள். அதை கவனித்த இனியன் குரலை மாற்றினான். சரி, காலேஜ்ல வேண்டாம், இந்த வார இறுதியில் எங்கம்மா ஒரு விருந்து வைக்கிறாங்க. அப்ப கீர்த்தனாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணப் போறோம்னு அறிவிக்க நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய விழா இல்லை, சின்ன நிச்சயதார்த்தம் மாதிரி, சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் மட்டும். அந்த வார்த்தையில் நந்தினியின் கை சற்றே நின்றது. அதுக்கான சாப்பாடு நீங்க ரெடி பண்ணித் தர முடியுமா, அம்மா? அந்த ஒரே வார்த்தை அவளின் கோபத்தை மெதுவாக கரைத்தது. அது அவன் அம்மாவுக்காக மட்டுமல்ல, அவள் தங்கைக்காகவும். சரி என்று மெதுவாகச் சொன்னாள். அம்மா விஷயம்னா நான் ஒத்துக்கிறேன் என்றால். தேங்க்ஸ் என்றான் இனியன் மனதாரச் சொன்னான். எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவள் ஒரு நொடி அவனைப் பார்த்தாள். அவன் கிண்டலாகத் தொடர்ந்தான். என் மேல உள்ள கோபத்துல சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்ல மாட்டீங்களா? அடுத்த நொடி நந்தினி கோதுமை மாவை எடுத்து அவன் முகத்திலேயே அப்படியே வீசிவிட்டாள். என்ன, நான் விஷம் வைக்கிற மாதிரி ஆளா என்று கடுமையாகக் கேட்டாள். இனியன் முகம் முழுக்க மாவோடு அப்படியும் சிரித்தான். அந்த சிரிப்பில் எந்த கோபமும் இல்லை, ஒரு குழந்தைத்தனமான மகிழ்ச்சி மட்டும் இருந்தது. பரவாயில்ல என்று சிரித்தபடியே சொன்னான். நீங்க திட்டினாலும் அடிச்சாலும் எனக்கு இது பழகிப் போச்சு. அவன் கிளம்பிப் போனான். அவனின் சிரிப்பு மட்டும் அந்த வீட்டில் சில நொடிகள் இன்னும் மிதந்து கொண்டே இருந்தது. இனியன் வீட்டின் சமையலறை அன்று ஒரு விழாக்காலம் போலவே களைகட்டியது. நந்தினியின் கைகள் அங்கு வேலை பார்த்த விதம், ஒரு பெண்ணின் பொறுமையும் அவள் மனதில் அடங்கியிருக்கும் 1000 உணர்வுகளும் ஒன்றாக கலந்து அந்த உணவுகளில் இறங்கியிருந்தன. மேசையில் அவள் உணவை அழகாக அடுக்கி வைத்திருந்த விதம் பார்க்கவே கண்களுக்கு விருந்தாக இருந்தது. அதை பார்த்தவர்கள் எல்லாருமே ஒரு நிமிடம் பேசாமல் நின்றார்கள். எவ்வளவு அழகாயிருக்கு! சாப்பாடு மட்டுமா, அரேஞ்ச்மெண்டே ஒரு கலை மாதிரி இருக்கு. புகழ்ச்சிகள் நந்தினியை சுற்றி வந்தாலும் அவள் முகத்தில் மட்டும் எந்த மாறுதலும் இல்லை. மாலதி, இனியனின் அம்மா, அந்த உணவுகளைப் பார்த்தவுடன் கண்களில் ஒருவிதமான ஆச்சரியம். நந்தினி என்றாள் மென்மையாக, இந்த மாதிரி கைருசி
எல்லாருக்கும் அமைகிறது இல்ல. இன்று நடக்கிற இந்த நிகழ்ச்சியில நீயும் கலந்து கொள்ளணும். நந்தினி ஒரு கணம் தலை குனிந்தாள். வேண்டாம் அத்த, மெதுவாக சொன்னாள். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கீர்த்தனா உங்க கூட இருக்கட்டும். நான் கிளம்புறேன். அவள் கிளம்பப் போகும் நேரம்தான் அந்த வழக்கமான குரல் பின்னால் இருந்து கேட்டது. இனியன், நான் உங்களைத் தெரியாம சமைக்க கூப்பிட்ட உடனே பயந்தேன் என்று சிரிப்புடன் சொன்னவன் சாப்பாட்டிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைத்துக் கொண்டான். அடுத்த நிமிஷமே ஆ வயிற்றைப் பிடித்துக்கொண்டு வலி வந்த மாதிரி நடிக்க ஆரம்பித்தான். நந்தினி பதறி, என்னாச்சு? ஒண்ணுமில்ல, சும்மா என்று கண்ணடித்து சிரித்தான். அவள் கண்கள் கூர்மையாயின. உனக்கெல்லாம் என் சாப்பாடு சாப்பிடத் தகுதியே இல்ல என்று சொன்னவள் அவள் கை உயர்ந்தது. அவனைப் பிடித்துத் தள்ள முயன்றாள். அந்த நொடியில் இனியன் அவள் கையை பிடித்துக் கொண்டான். அந்த தொடுதல் திடீர், ஆனால் அதிர்ச்சியாயில்லை. இருவரின் கண்களும் சந்தித்தது. நந்தினி கோபத்தில் மூச்சை இழுத்துக் கொண்டிருந்தாள். இனியன் அவள் முகத்தை பார்த்துக் கொண்டே மெய்மறந்து நின்றான். அவளை விட வேண்டும் என்ற நினைவே அவனுக்கு அந்த கணத்தில் வரவில்லை. அவள்தான் தன்னை விலக்கிக் கொண்டாள். அவனை தள்ளிவிட்டாள். இனியன் சற்று தள்ளி நின்றான். குரல் மாறியது. நீயும் இந்த விழாவில் கலந்து கொள்ளலாமே? வேண்டாம். ஒரே வார்த்தை தெளிவாக வந்தது. அவள் திரும்பிப் போனாள். இனியன் அவளைப் பார்த்துக் கொண்டே நின்றான். அவள் மறையும் வரை பார்ட்டி அவனுக்காக. ஆனால் அவன் மனம் அவளிடம். டிரைவரை அழைத்து அவங்கள வீட்டுக்கு பாதுகாப்பா விட்டுடுங்க என்று சொன்னான். அங்கே மாலதி கீர்த்தனாவை கவனிக்க ஆரம்பித்திருந்தார். ட்ரெஸ், நகை. அவள் ஒரு வீட்டின் மகளாகவே நடத்தப்பட்டாள். விழா ஆரம்பமானது. அந்த நேரம்தான் இளங்கோ வந்தான். மாலதி அவனை கீர்த்தனாவுக்கு அறிமுகப்படுத்தினாள். அவனைப் பார்த்த நொடியில் கீர்த்தனாவின் கால்கள் நடுங்கின. இதயம் இடிந்து விழுந்தது. அவள் தடுமாறி விழப்போக தன்னை சமாளித்துக் கொண்டாள். ஏனெனில் இது முதல் சந்திப்பு இல்லை. காலேஜ் நாட்கள். இளங்கோவும் கீர்த்தனாவும் அன்போடு ஊர் சுற்றிய நாட்கள். ஒரு நாள் இருவரும் தனியாக இருந்தபோது இருவரும் எல்லையை மீறிய நேரத்தில் கீர்த்தனா அழுதாள். அப்போது இளங்கோ சொன்ன வார்த்தைகள் இன்றும் அவள் காதில் ஒலித்தது. என் மேல நம்பிக்கை வை. நான் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன். நான் உன்னை லவ் பண்றேன். அவளும் அக்காவை விட்டு ஒரு வாழ்க்கை தேட ஆசைப்பட்டாள். ஆனால் அக்காவுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்ற பயம் அவளை அடக்கி வைத்தது. கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டபோது இப்பெல்லாம் கிடையாது என்று இளங்கோ மறுத்தான். அதிலிருந்து சண்டைகள். அவன் நண்பர்களோடு சுத்தி சந்தோஷமாயிருக்க விரும்பினான். அவள் கல்யாணம், எதிர்காலம். ஒரு நாள் அவன் எல்லை மீறினான். இனிமே இப்படியே பேசினா என்னை பார்க்க வராத என்று கன்னத்தில் அறைந்தான். 7 வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதற்குப் பிறகு கீர்த்தனா அவனை பார்க்கவே இல்லை. அப்போதுதான் அவளுக்குத் தெரிந்தது தன் வயிற்றில் ஒரு உயிர் வளர்கிறது என்று. அந்த குழந்தையை பிறந்த நாள் முதல் பார்த்தது நந்தினி. முகில். அவள்தான் என் பையன் என்று சொல்லி வளர்த்தாள். உண்மை வெளியே வந்தால் கீர்த்தனாவின் வாழ்க்கை கேலியாக மாறிவிடும் என்ற பயத்தில் அவள் மறைத்தாள். இன்றைய விழாவில் அனைவரும் கவனமின்றி இருக்க இளங்கோ கீர்த்தனாவிடம் வந்தான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கோபம், வலி, அதிகாரம். என் அண்ணன கல்யாணம் பண்ணிக்கப் போறியா? கீர்த்தனாவின் குரல் நடுங்கினாலும் வார்த்தைகள் உறுதியாய் வந்தது. பழச பத்தி பேசாதீங்க. அத நான் பேச விரும்பல. என்ன விட்டுட்டு தள்ளியிருங்க. அதுதான் எனக்கு நல்லது. இளங்கோவுக்கு அவளை பிடிக்காததில்லை. அவன் கல்யாணத்தை தள்ளிப் போட நினைத்தான். அவள் வாழ்க்கையை அல்ல. ஆனால் அவனுக்குத் தெரியாத ஒன்று மட்டும் இருந்தது. அவள் வயிற்றில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த உண்மை இன்னும் அவனுக்குத் தெரியவில்லை. இனியனின் காரில் இருந்து நந்தினி இறங்கிய அந்த நிமிடம் அவள் முகத்தில் எவ்வளவு அமைதி இருந்ததோ அவள் மனதில் அதைவிட அதிகமான குழப்பம் இருந்தது. அதை கவனித்தவள்
அவளின் நெருங்கிய தோழி சுபா. என்னடி, இனியனே வந்து உன்னை இறக்கி விட்டுட்டு போறாரா? குறும்பு கலந்த சிரிப்புடன் கேட்டாள். இல்ல, நந்தினி அலட்சியமாய் சொன்னாள். அவங்க வீட்டு டிரைவர். சுபா சிரித்தாள். அந்த சிரிப்பு சாதாரணமில்லை. லவ் பண்றது கீர்த்தனாவ, ஆனா சுத்தி சுத்தி வர்றது உன்னையேதான். கீர்த்தனாவ தேடி உன் வீட்டுக்கு வர்றத விட உன்னை தேடி வர்றதுதான் அதிகம். நந்தினி பதில் சொல்லவில்லை. அவங்க வீட்ல இவ்ளோ பெரிய நிச்சயதார்த்த வரவேற்பு நடக்குது. அப்போ கூட உன்னை கவனமா கொண்டு வந்து இறக்கிவிட சொல்றாரு. சுபா சற்றே கிண்டலாய் தொடர்ந்தாள். ஒருவேளை தங்கச்சியோட சேர்ந்து அக்காவையும் கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டாரோ? அந்த வார்த்தை நந்தினியின் உள்ளத்தை கீறியது. அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது, கோபமாய் சொன்னாள். விழா முடிந்த பிறகு இனியன் கீர்த்தனாவை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். வீட்டு வாசலில் கீர்த்தனாவை பார்த்த நொடியில் நந்தினியின் மனம் பதறியது. அவள் முகம் சரியில்லை. கீர்த்தனா, என்னாச்சு உனக்கு? அக்கறையோடு கேட்டாள். ஒண்ணுமில்லாக்கா, டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். வீட்டுக்குள் போய்விட்டாள். நந்தினி உடனே திரும்பினாள். இனியனை நேராக பார்த்தாள். நீ ஏதாவது கீர்த்தனாவுக்கு எதையாவது பண்ணிட்டியா? இனியனின் முகம் கடினமானது. சந்தேகப்படுறது உன் வேலைதானே? கசப்பாய் சொன்னான். யாரையாச்சும் எதையாச்சும் பண்ணிட்டே இருப்பேன்னு நினைக்கிறது. ஒரு நொடி நிறுத்தி அவன் வார்த்தை கூர்மையாயிற்று. ஒருவேளை உங்க முன்னாள் கணவனையும் இப்படித்தான் சந்தேகப்பட்டீங்களா? அதனாலதான் அவன் உங்களை விட்டுட்டு போனானா? நந்தினி கண்களை நேராக உயர்த்தினாள். ஆமா, அதுக்கு இப்ப என்ன என்று கேட்டபடியே வீட்டுக்குள் செல்ல திரும்பினாள். அந்த நொடியில் இனியன் அவள் கையை பிடித்தான். நந்தினி, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. நீ எங்க காலேஜ் கேண்டீனை பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவள் மெதுவாக ஆனால் உறுதியாய் சொன்னாள். உங்க காலேஜ் கேண்டீன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உங்களை எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? இனியன் சிரித்தான். என்ன பார்த்தா பயமா இருக்கு? நான் எதுக்கு உங்கள பார்த்து பயப்படணும்? அவள் கண்களில் கோபம். அப்படின்னா ஏன் காலேஜுக்கு வேலைக்கு வரமாட்டேங்கிறீங்க? அவன் பேசிக்கொண்டே அவளுக்கு நெருக்கமாக வந்தான். அதிகம் நெருக்கம். ஒரு முத்தம் கொடுக்கப் போகும் தூரம். நந்தினி உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். பாத்தீங்களா? இனியன் சிரித்தான். பயந்துட்டீங்க. அந்த நிமிஷம் சுபாவின் வார்த்தைகள் அவள் மனதில் ஒலித்தது. அக்காவையும் கரெக்ட் பண்ணலாம்னு. நந்தினியின் கோபம் வெடித்தது. நீ இந்த மாதிரியெல்லாம் பண்றதாலதான் உன்னோட காலேஜுக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்றேன். அவள் குரல் உயர்ந்தது. ஒரு காலேஜ் நடத்துறவங்களுக்கு என்ன பேரு தெரியுமா? கல்லூரி முதல்வர். இப்படி நடக்கிறவங்களை முதல்வர்னு சொல்லுறதுக்கே அவமானம். இனியன் சற்று அமைதியாக பார்த்தான். நான் இப்படி நடந்தா நீங்க வேலைக்கு வரமாட்டேங்கிறீங்களா? அல்லது நான் இப்படி நடந்தா உங்க மனசு மாறிடும்னு பயப்படுறீங்களா? அந்த வார்த்தைக்கு கீர்த்தனாவின் முகம் நந்தினி மனதில் மின்னியது. கீர்த்தனா, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிய எப்படி செலக்ட் பண்ணான்னு தெரியல என்று கோபமாக நந்தினி சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டாள். இளங்கோவை பார்த்த அந்த ஒரே நொடியில் கீர்த்தனாவின் உடம்பு முழுக்க ஒரு நடுக்கம் ஓடியது. அந்த பயம் அடுத்த நாளே காய்ச்சலாக மாறியது. முகம் வெந்து உடம்பு சோர்ந்து படுக்கையில் சுருண்டு கிடந்தாள். இதைக் கேட்டவுடன் இனியனுக்குத் தாமதிக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருவோம் என்று சொல்லிக்கொண்டே கீர்த்தனாவை பார்க்க கிளம்பினான். அந்த உரையாடலை அருகில் நின்றிருந்த இளங்கோ கேட்டுவிட்டான். ஆனால் கீர்த்தனாவின் வீடு எங்கே என்று அவனுக்குத் தெரியாது. அதனால் அண்ணனின் காரை அமைதியாக பின்தொடர்ந்து வந்தான். இனியனின் கார் நந்தினியின் வீட்டின் முன் வந்து நின்றது. காலிங் பெல். ஒரு முறை, 2 முறை. ஆனால் கதவு திறக்கவில்லை. அதற்குப் பதிலாக வீட்டுக்குள்ளிருந்து ஸ்பீக்கரில் பாடல் சத்தம் கேட்டது. உள்ளே நந்தினி. பாடலை முழுச் சத்தத்தில் வைத்து மனம் விட்டு ஆடிக்கொண்டே வீட்டுப் பணிகளில் மூழ்கியிருந்தாள். முடியை சற்றே சிதறவிட்டு சிரிப்புடன் ஒட்டடை அடித்துக் கொண்டிருந்தாள். இனியன் அவளை இப்படி முதன்முறையாகப் பார்த்தான். கோபமாக அல்ல, சுமூகமாக, மிகவும் உயிருடன். அவன் கண்கள் அவளை விட்டு நகரவில்லை. திடீரென நந்தினி திரும்பிப் பார்த்தாள். நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க? கதவ தட்டணும்னு தெரியாதா? காலிங் பெல் அடிச்சேன். அவன் சிரித்தான். இந்தளவு சத்தமா பாட்டு போட்டா ஆடிக்கிட்டு இருந்தா
காதுக்கு எப்படி கேட்கும்? எதுக்கு வந்தீங்க? அவள் கடுமையாய் கேட்டாள். கீர்த்தனாவை பார்க்க. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனதான். அவள் ஒரு நொடி நின்று அவனை உள்ளே அழைத்து கீர்த்தனாவின் அறையை காட்டினாள். கீர்த்தனாவை பார்த்துவிட்டு இனியன் கிளம்பும்போது கீர்த்தனா வாசல் வரை வந்தாள். அந்த நொடி, கேண்டீன் விஷயமா மறுபடியும் யோசிச்சு பார்த்தீங்களா என்று இனியன் நந்தினியிடம் கேட்டான். என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப யோசிச்சு எடுத்த சிறந்த முடிவு உங்க காலேஜுக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்றதுதான். இனியன் சற்று திரும்பி கீர்த்தனாவை பார்த்தான். உங்க அக்காவுக்கு என்ன பார்த்தா பயமோ? அதான் வரமாட்டேங்கிறா போல. கீர்த்தனா திடுக்கிட்டாள். அக்காவுக்கு பயமா? நந்தினியின் கண்கள் ஒரு நொடி துடித்தது. எனக்கு என்ன பயம்? அவள் உடனே சொன்னாள். நாளிலிருந்து கேண்டீனுக்கு வரேன். இனியனின் முகம் முழுக்க சந்தோஷம். அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு வாசலில் இளங்கோ. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நல்லா இருக்கியா? கீர்த்தனாவின் கையை பிடித்தான். அந்த தொடுதல் அவளுக்குள் புயலை எழுப்பியது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என்று அவள் கையை உதறிவிட்டாள். இந்த 5 வருஷமா நான் உன்னையேதான் நினைச்சிட்டு இருந்தேன். இளங்கோ குரல் கனிந்தது. கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். உன்ன வேண்டாம்னு சொன்னதில்ல. சில நாள் சந்தோஷமா வாழ்ந்து அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சதே இல்ல. ஆனா நீ எங் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டியா? கீர்த்தனா கண்ணீரை விழுங்கினாள். உண்மையா லவ் பண்ணுனோம்தான். ஆனா இந்த 5 வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்கதான். நான் கேட்டப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல. நானும் உங்களை மறந்துட்டேன். இந்த 5 வருஷத்துல நான் உங்களை நினைச்சதே இல்ல. அது பொய். அவள் திரும்பிப் போய்விட்டாள். கீர்த்தனாவிற்கு பயம் ஒரு வேலைதான். இளங்கோவை திருமணம் செய்து கொண்டால் முகில் தனது பையன் என்பது தெரிய வரும். அதுவும் தனக்கு அவமானம். இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் பயந்தாள். வாசலில் வெளியே வந்த இளங்கோ திடீரென ஒரு சிறுவன் மீது மோதிக்கொண்டான். சாரி என்று சொல்லி அவனை பார்த்தான். இளங்கோ முகிலிடம். இந்த வீட்லதான் நீ இருக்கியா? ஆமா, முகில் சொன்னான். எங்க அம்மா பேர் நந்தினி. ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க என்றான் சிறுவன். அப்பா மகன் தெரியாமலே பேசிக் கொண்டிருந்தார்கள். தூரத்தில் நின்று அதை பார்த்துக் கொண்டிருந்தாள் கீர்த்தனா. இவங்க இருவரும் பேசக்கூடாது. அவள் மனம் அலறியது. ஏனென்றால் முகில் இளங்கோவின் ரத்தம். முகில் இளங்கோவிடம் பேசி முடித்து வீட்டிற்கு வந்தபோது அவள் ஓடிச் சென்று முகிலை பிடித்தாள். இனிமே இந்த அங்கிள பார்த்தா பேசக்கூடாது. நம்ம குடும்பத்தைப் பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. முகில் அவளை கண்ணை உயர்த்திப் பார்த்து தலையசைத்தான். அடுத்த நாள் காலை. கல்லூரி வளாகம் எப்போதும் போல பரபரப்பாக இருந்தாலும் கேண்டீன் மட்டும் வேறொரு உலகமாய் மாறியிருந்தது. தரமான உணவு, குறைந்த விலை, வீட்டுச் சாப்பாடு மாதிரி இருக்கணும் என்ற அவளின் எண்ணம் ஒவ்வொரு வாசனையிலும் தெரிந்தது. அதற்கு மேலாக அவள் அறிவித்த ஒரு விஷயம் மாணவர்களின் மனதை வென்றது. காலை நேரம் உணவு சாப்பிடுபவர்களுக்கு காப்பி ஃப்ரீ. அந்த வார்த்தை கேண்டீனை சிரிப்பால் நிரப்பியது. அக்கா, சூப்பர்! இதுதான் உண்மையான கேண்டீன். இனிமே இங்கதான் சாப்பாடு. பசங்களின் குரலில் முழு திருப்தி. அதற்கு மேல் ஒரு கூடுதல் காரணம். இனியன் சார் கல்யாணம் பண்ணிக்க போற கீர்த்தனாவின் அக்கா. அந்த ஒரே அடையாளம் நந்தினிக்கு ஒரு தனி மரியாதையை கொடுத்தது. ஆசிரியர்கள் கூட அன்போடு நடந்து கொண்டார்கள். அவளோ எல்லாரிடமும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஜாலியாக பேசினாள். அந்த சிரிப்பில் ஒரு தூய்மை இருந்தது. அந்த நேரத்தில் இனியன் வந்தான். கேண்டீனை சுற்றிப் பார்த்தான். சாப்பிடும் முகங்கள், சிரிக்கும் கண்கள், உணவை கொண்டாடும் மனங்கள். அவன் கண்கள் நந்தினியை தேடின. அவளை பார்த்ததும் ஒரு நிமிடம் அவன் நிறுத்திக் கொண்டான். அப்போதுதான் அவள் கையில் ஒரு ஐடி கோடு கொடுக்க அவன் முன் வந்தான். கையில் கொடுங்க என்று நந்தினி சொன்னாள். இல்ல, கழுத்துல போட்டாதான் சரி என்று சொல்லிக்கொண்டே அவள் சொல்லுக்கு காத்திருக்காமல் அவன் அவள் கழுத்தில் ஐடி கார்டை அணிவித்தான்.
நந்தினி எப்போதும் போல ஒரு முறைப்போடு பார்த்தாள். அந்த முறைப்பே இனியனுக்கு பிடித்திருந்தது. அவன் எப்போதும் போல சிரித்துக்கொண்டே நின்றான். நந்தினியின் மனசு அந்த நாளெல்லாம் ஒரே இடத்தில் நிக்கவே இல்லை. கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அப்படி இருக்க என்னப் பார்த்தா ஏன் இப்படி? எதுக்கு இந்த வம்பு? சிரிப்பு, அதுக்குள்ள என்ன அர்த்தம்? நல்லவனா இல்ல கெட்டவனா? அவளுக்கே புரியல. அந்த குழப்பத்தை தூக்கி வைக்க அவ போனது சுபாவிடம்தான். சுபா என்று ஆரம்பிச்ச குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. நந்தினி, இனியன் சாரை பற்றி ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல உன் தங்கச்சிக்காக அவன கவனிச்ச, அப்புறம் அவன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச. இப்ப அவன பற்றி யோசிக்கிறது உன் பழக்கமா மாறிடுச்சு. நந்தினி பதில் சொல்லவே இல்லை. அதே நாள் கல்லூரி கேண்டீன், எப்பவும் போல சத்தமும் சிரிப்பும். அந்த நேரம் இளங்கோ வந்தான். முதல்ல கீர்த்தனாவை தேடி கண்ணோட்டம் ஓட்டினான். அவள் இல்லன்னு தெரிஞ்சதும் சரி காஃபி குடிப்போம்னு நினைச்சான். காஃபி கிடைக்குமா என்று கேட்டான். கஸ்டமர்தான். நந்தினி அவனை ஒரு சாதாரண விருந்தினனா பார்த்தாள். அவளுக்குத் தெரியாது இவன்தான் கீர்த்தனாவை நடுவழியில் விட்டுப் போனவன் என்று. முகில் இளங்கோவும் கீர்த்தனாவுக்கும் பிறந்த பையன் என்ற உண்மை. நந்தினி அவனிடம் நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசினான். இளங்கோவும் சாதாரணமா காபி குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தான். கீர்த்தனாவின் அக்கா என்பதால். கீர்த்தனா அந்த கேண்டீனுக்கு உணவு அருந்த வருவாள் என்பதால் இளங்கோவும் தினமும் அந்த இடத்திற்கு வர ஆரம்பித்தான். அந்த காட்சியை தூரத்திலிருந்து இனியன் பார்த்தான். மனசுக்குள் ஏதோ ஒன்று கொந்தளிச்சது. கோபம், பொறாமை. அது ஒரு நாள் இல்லை, தினமும். இளங்கோ தினமும் காபி குடிக்க வந்தான். இந்த கல்லூரிக்கு கீர்த்தனாவை தேடித்தான் வருவான். ஆனால் கல்லூரிக்கு செல்லாமல் கேண்டீனில் இருந்து கொண்டு கீர்த்தவை கண்களை சுழற்றி தேடுவான். இதுவே தினமும் நடந்து கொண்டிருந்தது. ஆனா அந்த சாதாரணம் இனியனுக்கு அசாதாரணமா தெரிந்தது. கல்லூரி முழுக்க பேச்சு பரவ ஆரம்பிச்சது. அதுதான் அவனை உள்ளுக்குள்ள எரிச்சது. அந்த மாலையே இனியன் நந்தினி வீட்டுக்குப் போனான். அதே நேரம் கீர்த்தனா முகிலை ஸ்கூல்ல இருந்து கூட்டிக்கிட்டு வந்து கொண்டிருந்தாள். இனியனை பார்த்ததும் கீர்த்தனா திடுக்கிட்டாள். சார், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கியமான விஷயம் பேசணும் என்று இனியன் சொன்னான். அவனின் குரல் கடுமையாயிருந்தது. சில விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்ப நீங்க எல்லாரும் என்னுடைய ஃபேமிலி. உங்க ஒவ்வொரு செயலும் என்னோட மரியாதையை பாதிக்கக்கூடாது. இளங்கோவ பத்தி கல்லூரியில பரபர விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்ல? அந்த வார்த்தையில கீர்த்தனா உள்ளுக்குள்ள பயந்தாள். உண்மை தெரிஞ்சிருச்சோ? அதை பார்த்த இனியன் மெதுவா சொன்னான். உனக்கு புரியல. ஆனா உங்க அக்காவுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும். அந்த நேரம் நந்தினி முகிலோட சேர்ந்து ஸ்கூட்டரிலிருந்து இறங்கினாள். என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். இனியன் கோபமா சொன்னான். உன்னை பற்றிதான். அடுத்த நொடி முகில் 2 பேருக்கும் நடுவுல வந்தான். அங்கிள், நீங்க எங்க அம்மா கிட்ட கோபமா பேசக்கூடாது. எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? நந்தினி உடனே முகிலை குனிந்து பார்த்தாள். நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு, அம்மா வரேன். முகில் போனதும் நந்தினி நேரா கேட்டாள். என்ன பிரச்சனை? நீ இளங்கோவோட எதுக்கு பேசுற? அது காலேஜ் முழுக்க பேச்சா இருக்கு. டீ குடிக்க வந்தாரு என்று நந்தினி சொன்னாள். அதுக்காக உட்கார்ந்து பேசணுமா என்று இனியன் கேட்டான். கீர்த்தனாவுக்கு கல்யாணமாகிடுச்சா? நீயும் முகிலும் தனியா வாழ்றது கஷ்டம்தான். செகண்ட் லைஃப் யோசிக்கிறது தப்பு இல்ல. ஆனா இளங்கோவ பார்க்கிறது ரொம்ப தப்பா? அந்த இடத்துல நந்தினியின் பொறுமை உடைந்தது. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுகிட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவரா பேசுற. உன்னை கொன்றுவேன். அவள் இனியனை பிடித்து தள்ளினாள். கீர்த்தனா நடுவில் வந்து தடுத்தாள். அக்கா என்றாள். அதற்கு நந்தினி, இவன் என்னை அவமானப்படுத்த வந்திருக்கான் என்று நந்தினி சொன்னாள். அவமானப்படுத்த வரல என்று இனியன் சொன்னான். ஒரு ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்ண வந்தேன். அவமானப்படுத்திட்டு அட்வைஸ் பண்ணுவீங்களா
என்று கத்தினாள் நந்தினி. அவள் கையில் இருந்த கொய்யாக்காய் ஒன்றன் பின் ஒன்றாக இனியன் மீது விழுந்தது. அவனும் எல்லா இடங்களிலும் ஓடினான். நந்தினி விடவில்லை. கொய்யாக்காய் தீர்ந்த பிறகுதான் அவள் நிறுத்தினாள். கொய்யா பழங்கள் தரையில் உருண்டு கொண்டிருந்தன. காற்றில் இன்னும் நந்தினியின் கோபம் மிச்சமாய் தங்கியிருந்தது. அந்த குழப்பத்தின் நடுவே, யாருக்கும் தெரியாமல், இளங்கோ அந்த வீட்டின் வாசலுக்கு வந்தான். முகில் யாரும் கவனிக்காத அந்த சிறு மூலையில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தான். சிரிப்பும் குழந்தைத்தனமும் கலந்த முகம். இளங்கோவுக்கு முகில் யார் என்பது தெரியும். அந்த உண்மை அவன் மனசுக்குள் புதைந்திருந்தாலும், அந்தக் குழந்தையை பார்த்ததும் ஒரு தெரியாத ஈர்ப்பு அவனை இழுத்துச் சென்றது. வா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்று மெதுவாக கேட்டான். முகில் தயங்கினான். ஆனால் ஐஸ்கிரீம் என்ற வார்த்தை குழந்தை மனசை ஜெயித்தது. யாரிடமும் சொல்லாமல் அந்தக் குழந்தையை பக்கத்திலிருந்த ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிச் சென்றான் இளங்கோ. மெதுவாக அந்தச் சிறு பயணத்தை முடித்துக்கொண்டு முகிலை மீண்டும் வீட்டுக்குக் கொண்டு வந்தான். அதே நேரம் வீட்டுக்குள் நந்தினியின் உலகமே தலைகீழாகிப் போயிருந்தது. முகில் எங்க? அழுகையும் கோபமும் கலந்த குரல். அவள் வீட்டைச் சுற்றி ஓடினாள். வாசல், தெரு, எங்கும் குழந்தையில்லை. அவளின் கண்களில் பயம், மனதில் பதற்றம். அந்த நேரத்தில் இனியன் அருகே வந்தான். வாங்க, இன்னொரு தடவை தேடலாம். எங்காவது விளையாடிட்டிருப்பான். ஆனால் நந்தினி அப்படியே வெடித்தாள். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுக்காம இருந்திருந்தா நான் முகில தனியா விளையாட விட்டிருக்க மாட்டேன். அவனின் கோபம் முழுவதையும் அவன் மீது இறக்கினாள். அப்போதுதான் தூரத்தில் இருந்து இளங்கோ முகிலின் கையை பிடித்துக் கொண்டு வருவது தெரிந்தது. அந்தக் காட்சியைப் பார்த்ததும் கீர்த்தனா வெடித்தாள். நீங்க எதுக்கு முகில கூட்டிட்டு போனீங்க? ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்னு தெரியாதா? அவளின் குரல் அந்த வீட்டையே நடுங்க வைத்தது. இனியன் அசந்து போய் பார்த்தான். இந்த கீர்த்தனா வெளியிலே பேசாதவள் வீட்டுக்குள்ள இவ்வளவு சத்தமா பேசுவாளா? இனியனும் தம்பியை பார்த்து சொன்னான். இளங்கோ, நீ இப்படி பண்ணியிருக்கக் கூடாது. அந்த கோபத்தின் உச்சியில் நந்தினி உறுதியான குரலில் சொன்னாள். தயவு செஞ்சு நீங்களும் உங்க தம்பியும் இந்த வீட்டை விட்டு போங்க. நாங்க நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த வார்த்தைகள் கத்தி போல விழுந்தன. இருவரும் அங்கிருந்து வெளியேறினர். வீட்டுக்குள் கீர்த்தனாவின் கோபம் இன்னும் தணியவில்லை. முகிலின் கையை பிடித்து அடிக்க ஆரம்பித்தாள். என்னிடமே கேட்காம தெரியாத ஆளோட எப்படி போகலாம்? முகில் அழ ஆரம்பித்தான். அந்தக் காட்சியைப் பார்த்த நந்தினி ஒரே ஓட்டத்தில் வந்து இருவருக்கும் நடுவே நின்றாள். நிறுத்து. இவனாலதான் எனக்கு எப்பவுமே பிரச்சனை. யாரையுமே நிம்மதியா வாழ விடமாட்டான். இவன் நம்ம குடும்பத்துக்கே வந்த சாபம். அந்த வார்த்தைகளைக் கேட்ட நந்தினி அதிர்ந்து, இவனை இப்படிச் சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இவன் ஏதாவது தப்பு செஞ்சா அத நான் சரி பண்ணுவேன். இவன் என்னோட பையன். சாபம் கிடையாது, எனக்கு கிடைச்ச கிப்ட். அந்த வார்த்தைகள் கீர்த்தனாவின் உள்ளத்தை கிழித்தன. அன்று இரவு வீடு முழுக்க மௌனமாக இருந்தது. ஆனால் அந்த மௌனத்துக்குள்ளே கீர்த்தனாவின் மனசு மட்டும் அமைதியாக இல்லை. நான் எதுக்கு இவ்வளவு தூரம் போனேன்? அந்த கேள்வி அவளை உள்ளுக்குள் சிதைத்துக் கொண்டிருந்தது. முகில் இப்போது என்ன செய்கிறான்? தூங்கிட்டானா? இல்ல, வலியோட அழுதுட்டே இருக்கானா? தன்னை அறியாமலே அவளுடைய கால்கள் முகில் அறை வாசலுக்கு வந்துவிட்டன. மெல்ல கதவைத் திறந்தாள். அங்கே மென்மையான ஒளியில் சிறிய உடல் ஒரு பக்கம் சுருண்டு வெள்ளை போர்வையை இறுக்கிப் பிடித்துக் கொண்டு முகில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் குழந்தைத்தனமான அமைதி. கீர்த்தனா மெதுவாக அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். நடுங்கும் கையால் அவனுடைய நெற்றியை மெதுவாகத் தொட்டாள். அந்த நொடி முகில் திடுக்கிட்டு கண்களைத் திறக்கவில்லை. ஆனால் அவன் உதடுகள் அசைந்தன.
அம்மா! அந்த வார்த்தை ஒரு மின்னல் போல கீர்த்தனாவின் உள்ளத்தை பிளந்தது. நந்தினியின் நினைவு, அவளின் அரவணைப்பு, அவளின் வாசனை. அதை நினைத்தே முகில் தன்னிச்சையாக அவளை கட்டிப்பிடித்தான். அந்த சிறிய கை அவளுடைய கழுத்தைச் சுற்றிக் கொண்டது. அந்த நொடியில்தான் முதன்முறையாக முகில் கீர்த்தனாவுக்கு ஒரு சுமையில்லாத பையனாகத் தோன்றினான். அவள் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். முதல் முறையாக, என் பையன். முகில் தூக்கத்திலேயே அவளுடைய மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டு இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். இனியன் காரை நிறுத்தி இறங்கினான். அவன் கண்கள் சுற்றி நந்தினியை தேடின. ஆனா அவள் இல்லை. யார தேடுறீங்க சார்? சுபாவின் குரல். நந்தினி எங்க? அவன் குரலில் கோபம் ஒளிந்திருந்தது. ஏன் சார், என்னாச்சு? நான் அவளுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கேன், இன்னும் வரலையா? அந்த கோபம், அந்த அதிகாரம். அதே நிமிஷம் நந்தினி அங்க வந்தாள். அவன் முகம் உடனே மாறியது. ஒரு சிரிப்பு, எப்போதும் போல. ஆனா நந்தினி, அவள் கண்களில் ஒரு முறைப்பு. அந்த இரண்டு முகங்களையும் பார்த்த சுபாவுக்கு இந்த சார் சரியில்ல என்று தெளிவாகப் புரிந்தது. அதே நேரம் இனியன் பற்றி நந்தினி யோசித்தாள். அவன் நடத்தை, அவன் சந்தேகம், அவன் நெருக்கம், எல்லாமே ஒரு பெரிய வலையாய் தோன்றியது. இவன் எனக்கு ஒரு தூண்டில் போடுறான் என்று நந்தினிக்கு புரிந்தது. அந்த தூண்டிலை அவள் இப்போ துண்டிக்க முடிவு செய்தாள். மதிய உணவின் வாசனை வீட்டை நிறைத்திருந்தாலும் அந்த வீட்டுக்குள் பசியை விட அதிகமாக ஒரு பதற்றம் நிழல் போல் அலைந்து கொண்டிருந்தது. நந்தினி இனியனை அழைத்திருந்தாள். மதிய சாப்பாடு ரெடி, வாங்க என்று. நந்தினியும் வந்தாள். அவளுடன் கீர்த்தனா. எல்லாம் இயல்பாகத்தான் தோன்றியது. ஆனால் கீர்த்தனாவுக்கு அது இயல்பாக இல்லை. இனியனே அழைத்தது. இந்த சாப்பாடு சாப்பிடுவதற்காக இல்லை. அவளுக்கு நன்றாகத் தெரிந்திருந்தது. அவளின் மனதில் இன்னும் ஒரே மனிதன்தான் இருந்தான், இளங்கோ. அந்த பெயர் எத்தனை தடவை மனதுக்குள் புதைத்தாலும் மீண்டும் முளைத்துக் கொண்டே இருந்தது. எல்லோரும் சாப்பிடத் தொடங்கினார்கள். வழக்கம்போல் நந்தினி பேசினாள். சாப்பாடு பாதி முடிந்தபோது அவள் மெதுவாக சொன்னாள், இனியன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்குத்தான் இன்றைக்கு உங்களை கூப்பிட்டேன். அந்த ஒரு வாக்கியம் மேசையிலிருந்த எல்லாரையும் அமைதியாக்கியது. இத்தனை நாளா கீர்த்தனாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. இப்ப எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் கீர்த்தனாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முழு சம்மதம். அவ்வளவுதான். அந்த நொடி சிரித்துக் கொண்டிருந்த இனியனின் முகம் மாறிப்போனது. ஒரு பக்கம் கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்ற உண்மை. மற்றொரு பக்கம் அந்த முடிவை சொன்னது நந்தினி என்பதாலான அதிர்ச்சி. இது இப்படிச் சொல்வாள் என்று அவன் நினைக்கவே இல்லையே என்று அவன் மனம் தடுமாறியது. இப்போ உடனே கல்யாணம்னா என்று சொல்லி நிறுத்தினான். நான் அம்மாவோட பேசணும் என்றான். சாப்பாடு முடிந்ததும் இனியன் நந்தினியை அழைத்தான். உன்கிட்ட தனியா பேசணும். நந்தினி அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். வீட்டின் பின்புறம் இருவரும் தனியாக நின்றார்கள். நீ ஏன் உன் மனச மாத்திக்கிட்ட? இனியன் கேட்டான். நான் ஏன் கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? நந்தினி அவனை நேராகப் பார்த்தாள். அப்போ இத்தனை நாளா என்னையும் எங்க வீட்டையும் சுத்தி சுத்தி வந்தது எதுக்காக? அந்த கேள்வி இனியனை அமைதியாக்கியது. உண்மை என்னவென்றால் அவன் கீர்த்தனாவைச் சுற்றி வரவில்லை, நந்தினியை. அவளின் தைரியம், யாருக்கும் அடங்காத குணம், வாய் நிறைய பேசும் அந்த நேர்மை, அவளை அடக்க வேண்டும், யாருக்கும் அடங்காத பெண்ணை என்ற தவறான எண்ணமே அவனை இங்கே இழுத்து கொண்டு வந்தது. நம்ம 2 பேரைப் பற்றி ஒரு நாளாவது யோசிச்சதுண்டா என்று அவன் கேட்டான். நம்ம 2 பேருக்கும் என்ன இருக்கு என்று நந்தினி எதிர்கேள்வி கேட்டாள். இருக்கு, இனியன் மெதுவாக சொன்னான். நிறைய இருக்கு. நான் உன்னை லவ் என்று சொல்ல வரும்போது வேண்டாம், நந்தினி தடுத்தாள். நீங்க கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அந்த உறுதியின் பின்னால்
ஒரு பயம் ஒளிந்திருந்தது. அதை இனியன் புரிந்து கொண்டான். நீ என்ன லவ் பண்ணிடுவேன்னு பயப்படுற, அதனாலதான் உன் தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன். அவன் அவளுக்கு நெருக்கமாக வந்தான். என் கண்ண பார்த்து சொல்லு, உண்மையிலேயே நான் கீர்த்தனாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாயா? நான் அப்படி பண்ணிக்கிட்டா நீ வருத்தப்பட மாட்டியா? நந்தினி ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னா நான் சந்தோஷப்படணும் என்றாள். அந்த பதில் உண்மையில்லை என்று இனியனுக்கு நன்றாகத் தெரிந்தது. இதுக்கு மேல நம்ம 2 பேருக்கும் பேச எதுவுமே இல்லையா என்று அவன் கேட்டான். இல்ல, நந்தினி சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை அவனை முற்றிலும் காயப்படுத்தியது. சரி, அவன் கடுமையாக சொன்னான். நான் கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணுகிறேன். திரும்பிப் பார்க்காமல் கோபமாக அவன் காரை எடுத்துக்கொண்டு சென்று மறைந்தான். இனியன் போய்விட்ட பிறகும் அந்த வீட்டுக்குள் அவன் இருப்பது போலவே நந்தினிக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. அவன் சொன்ன வார்த்தைகள், அவன் கோபம், அவனுடைய பார்வை எல்லாமே அவளின் மனதை அமைதியாக விடவில்லை. எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையை விட தன் தங்கச்சியின் வாழ்க்கையை முன்னாடி வைப்பவள் நந்தினி. இப்போதைக்கு கீர்த்தனாவின் வாழ்க்கை சரியாக அமைவதுதான் அவளுக்கு முக்கியம். நிச்சயதார்த்தமாகிவிட்டது. இப்போ இந்த கல்யாணம் நின்று போகக்கூடாது. அதே நேரத்தில் இனியன் வீட்டுக்குள் தனியாக அமர்ந்திருந்தான். இப்போதுதான் அவனுக்கு தெளிவாகப் புரிந்தது. நந்தினிதான் தன் மனசுக்குள் இருக்கிறாள் என்று. அவளை வம்பு இழுத்ததும், அவளுக்குப் பின்னாடியே போனதும், அவளை எரிச்சலூட்டியதும் எதுவுமே விளையாட்டுத்தனம் இல்லை. அவனுக்கு அவள்தான் வாழ்க்கை என்று அவன் மனம் ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் கீர்த்தனா, நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. இது நின்றால் அவள் எவ்வளவு வருத்தப்படுவாள்? அந்த பயம் அவனை உள்ளுக்குள் கட்டி வைத்திருந்தது. என்ன செய்ய? அவன் தன்னையே கேட்டான். அந்த நேரத்தில்தான் கல்யாண ஏற்பாடுகள் வேகமாக ஆரம்பித்தன. கீர்த்தனாவுக்காக சாரி, நகை எடுக்கச் சென்றார்கள். அங்கும் அவளுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. நந்தினிதான் ஒவ்வொன்றையும் எடுத்துக் காட்டினாள். இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கும். நகைகளையும் அவளே தேர்ந்தெடுத்தாள். இந்த நகை போட்டா உன் முகமே மின்னும். கீர்த்தனா எதையும் கவனிக்கவில்லை. இந்த கல்யாணம் எதுக்கு என்ற ஒரே கேள்விதான் அவள் மனதில். ஆனால் நந்தினி, அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கப் போகுது என்ற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்த்ததும் இனியனுக்குள் ஒரு கோபம் பொங்கியது. என்ன மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டான். நந்தினியின் மனசு அந்த நாள் முழுக்க ஒரே கேள்வி. மீண்டும் மீண்டும், இளங்கோ, இவன் எதுக்காக இவ்வளவு நெருக்கமா தன் குடும்பத்தை சுத்திக்கிட்டிருக்கான்? அது சந்தேகம் மட்டும் இல்லை, ஒரு அச்சம். அந்த நேரத்தில் கல்லூரியில் கீர்த்தனாவை நேரா பார்த்தாள் நந்தினி. கீர்த்தனா, அந்த குரலிலேயே ஏதோ சரியில்லை என்று தெரிந்தது. உனக்கும் இளங்கோவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கேள்வி சாதாரணமா கேட்டது போல் இருந்தாலும், ஒண்ணுமில்லக்கா, இனியனோட தம்பி இளங்கோ, அவ்வளவுதான். ஒரே வரி. ஆனா நந்தினிக்கு அது போதவில்லை. அதே நேரம் பிறகு காலேஜின் ஒரு அமைதியான மூலை. இளங்கோ கீர்த்தனாவின் கையை பிடித்துக் கொண்டான். நீ ஒத்துக்கலன்னாலும் எனக்கு தெரியும். நீ என்ன லவ் பண்ற? கீர்த்தனாவின் கண்களில் கண்ணீர் விளிம்பில் நின்றது. நம்ம சுத்தி இருக்கவங்க தான் எல்லாம் தடையா இருக்காங்க. அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நாம 2 பேரும் எங்கேயாவது போய் வாழலாம். அவன் குரலில் 5 வருடங்களின் தவிப்பு. நீ சொன்னப்பவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கணும். அப்ப படிப்பு, வாழ்க்கை, அதனாலதான் முடியல. அவன் அவளை கட்டிப்பிடித்தான். அந்த அணைப்பு பொய் இல்லை. அது கீர்த்தனாவுக்கும் புரிந்தது. ஆனா அவள் வாழ்க்கை இப்போ அவளுடையது மட்டும் இல்லை. முகில், அந்தச் சிறிய உயிர், இவன் நந்தினியோட பையன் என்று உலகத்துக்கு சொல்லியாச்சு. இப்போ எப்படி இவன் என்னோட பையன் என்று எப்படி சொல்ல முடியும்? சொன்னாலும் இந்த உலகம் அவளை தவறான பெண் என்றேதான் பார்க்கும்.
அதற்கு மேலாக இனியனோட நிச்சயதார்த்தம். எல்லாருக்கும் முன்னாடி ஓடிப்போகிற வாழ்க்கை அவளுக்கு பிடிக்கல. அந்த காட்சியை சுபா பார்த்துவிட்டாள். எதுவும் பேசாமல் நேரா நந்தினியிடம் ஓடினாள். அதே நேரம் வேறொரு பார்வை. தாரா, அந்த கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியை. அது மட்டுமில்லை, இனியனும் தாராவும் ஒரே காலேஜில் படித்தவர்கள், நல்ல நண்பர்கள். தாராவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சந்தேகம் இப்போ உறுதியானது. நந்தினி மீண்டும் கீர்த்தனாவை எதிர்கொண்டாள். இந்த முறை உண்மைய சொல்லு கீர்த்தனா. என்கிட்ட என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னா, இது இப்போ வெளிய போகாது. ஆனா இனியன் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா மாறிடும். முகிலோட அப்பா இளங்கோதான் அக்கா. அந்த வார்த்தை நந்தினியை உறைய வைத்தது. அவனா உன் வாழ்க்கையை இப்படி ஆக்கினது? அப்புறம் ஏன் இப்பவும் அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க? அவர் என்னை ஏமாத்தல அக்கா. அவர் நல்லவர்தான், சூழ்நிலைதான். நந்தினி ஆழமா மூச்சு விட்டாள். அந்த மூச்சில் பயம். இது பெரிய பிரச்சனையா மாறும். முடிஞ்ச அளவுக்கு இளங்கோவ விட்டு விலகியிரு. அவள் மனசு வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஒரே முடிவு. கீர்த்தனாவோட கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும். இல்லனா இளங்கோ இதையெல்லாம் கெடுத்துடுவான். நந்தினிக்கு இளங்கோ மீது நம்பிக்கை இல்லை. ஆனா இனியன் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. இனியன கல்யாணம் பண்ணினா என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே நேரத்தில் தாரா நேரா இனியனை சந்திக்க வந்தாள். கீர்த்தனாவும் உங்க தம்பி இளங்கோவும் காலேஜ் படிக்கும் காலத்திலிருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தவங்க. இனியன் முகம் மாறவில்லை. ஆனா குரல் கடினமா இருந்தது. ஆதாரம் இல்லாத விஷயத்தை நான் நம்ப மாட்டேன். அதப்பற்றி பேசவும் மாட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா நீ சந்தேகப்படு. நான் சந்தேகப்பட மாட்டேன். அவன் திரும்பி நடந்தான். எனக்கு கீர்த்தனா மேல நம்பிக்கை இருக்கு. அந்த வார்த்தைகள் கோபத்தோடு வந்தது. கீர்த்தனாவின் மனசு அந்த நாளெல்லாம் அமைதியே இல்லாமல் அலைந்தது. ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்னு தெரிந்த நாள் அது. இனியனையும் இளங்கோவும் அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் எப்படி வாழ்வது? இந்த ஊரை விட்டு ஓடிப்போய் வாழறதுக்கான துணிவு அவளுக்கு இல்ல. அதுவும் நந்தினியையும் முகிலையும் விட்டுட்டு அது அவளால் முடியாத ஒன்று. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அந்த முடிவோடே இளங்கோவுக்கு போன் போட்டாள். ரிங் ரிங். போன் எடுக்கல. அதே நேரம் இளங்கோ வீட்டுக்குள் ஒரு எதிர்பாராத வருகை. இனியனை பார்க்க வந்திருந்தாள். அப்போதான் இளங்கோவின் போன் தொடர்ந்து அடிக்கிறத பார்த்தாள். திரையில் ஒரே பெயர், கீர்த்தனா. இனியன் சொன்ன வார்த்தை அவள் மனசுல ஒலிச்சது. ஆதாரம் இல்லாம நான் எதையும் நம்ப மாட்டேன். ஆதாரம் வேணும்னா இதோ கிடைச்சிடுச்சு. அந்த எண்ணத்தோடே சாரா போனை எடுத்தாள். போன் எடுக்கப்பட்டவுடன் கீர்த்தனா தயங்கவே இல்ல. நான் உங்ககிட்ட பேசணும். எங்க வீட்டுக்கு பின்னாடி வாங்க. அந்த ஒரு வாக்கியம் சாராவின் மனசுல ஒரு சதி உருவாக்கியது. மாலை நேரம். நந்தினி வீட்டின் பின்னாடி ஒரு உருவம். முகம் முழுசா மூடியபடி ஒருத்தன் நின்றிருந்தான். கீர்த்தனா அவனை பார்த்ததும் சந்தேகமே இல்லாமல் நினைத்தாள். இளங்கோ. அவள் கண்கள் நனைந்திருந்தது. எனக்கு தெரியும், நீங்க இன்னும் என்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதே அளவுக்கு நானும் உங்களை நேசிக்கிறேன். அந்த வார்த்தைகள் காற்றிலே கனமா விழுந்தது. உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுல வாழ என்னால முடியாது. உங்களையும் என்னால மறக்க முடியாது. இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் சேர முடியாது என்பதுதான் உண்மை. அதனால இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டப் போறேன். அந்த நிமிஷத்தில் முன்னால் இருந்த உருவம் மெதுவா திரும்பியது. கீர்த்தனா திடுக்கிட்டாள். சார். அவள் குரல் நடுங்கியது. ஆமா, நானேதான் என்றான் இனியன். அந்த ஒரு நொடி அவளுக்குள் உலகமே சிதறிப்போனது. அதே சமயம் மரத்துக்குப் பின்னாடியிலிருந்து சாரா வெளியே வந்தாள். அவளோட கண்களில் வெற்றி. அவங்க சத்தமா பேசினதை கேட்டு வீட்டில் உள்ள இருந்த நந்தினி ஓடி வந்தாள். எதுவும் புரியல. சாரா குரல் உயர்த்தினாள். நான் சொன்னேன்ல, இவ தப்பானவன்னு. பாருங்க, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து உங்களை ஏமாத்திட்டாங்க.
பணத்துக்காக இப்படி நடிக்கிற ஏமாத்து கூட்டம் என்றால் நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. அந்த வார்த்தைகள் கத்தியைப் போல குத்தியது. நந்தினி அவசரமா ஓடி வந்து சொன்னாள். இனியன், கீர்த்தனா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா இனியனின் முகம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியது. கண் எரிந்தது, மனம் கொதித்தது. தயவு செஞ்சு நீ மட்டும் என்கிட்ட பேசாத. நான் இப்போ பயங்கர கோவத்துல இருக்கேன். யார்கிட்டயும் பேச விரும்பல, அவ்வளவுதான். அவன் திரும்பி கோபத்தோடு நடந்து போனான். அந்த இடத்துல 3 பெண்கள் நின்றிருந்தார்கள். காலேஜ் வளாகம் எப்போதும் போலவே சத்தமாக இருந்தது. மாணவர்களின் சிரிப்பும் ஆசிரியர்களின் நடையும் அனைத்தும் வழக்கம்போல இருந்தாலும் இனியனுக்குள் மட்டும் ஒரு வெறுமை. தனது அறையில் அமர்ந்து முன் விரிக்கப்பட்டிருந்த காகிதங்களை பார்த்துக் கொண்டே இருந்தான். எழுத வேண்டும், ஆனால் எழுத்துகள் வர மறுத்தன. எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள்? என்ன கல்யாணம் பண்ணிக்கப் போகிற பொண்ணே? என்னோட தம்பியோட? அந்த எண்ணமே நெஞ்சை பிளந்தது. காலேஜ்ல கூட விஷயம் மெதுவாக பரவிவிட்டதை அவன் உணர்ந்தான். பார்வைகள் மாறியிருந்தன. சிலரின் கண்களில் இரக்கம், சிலரின் கண்களில் கேலி, சிலரின் கண்களில் கேள்வி. முட்டாளா நினைச்சிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அந்த எண்ணம்தான் அவனைச் சோகத்தில் ஆழ்த்தியது. அதே நேரம் மெதுவான காலடி ஒலி. தலை தூக்கிப் பார்த்தான். கீர்த்தனா. கையில் ஒரு சிறிய காகிதம். கண்களில் குற்ற உணர்வும் தயக்கமும். அவன் முன் வந்து நின்றாள். நிச்சயதார்த்த நாளில் அவன் தன் கையால் அவள் விரலில் போட்டிருந்த அந்த மோதிரம். அதை அவன் கையில் வைத்து விட்டாள். சாரி சார். அவளது குரல் தழுதழுத்தது. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம். நான் வேணும்னு எதையும் பண்ணல. பழச மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு தான் நினைச்சேன். இது இப்படி முடியும்னு நினைக்கவே இல்ல. அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். உங்களுக்கு என்னை பார்க்க கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் இந்த வேலை விட்டுட்டு போயிடுறேன் சார். அவசரமாக ஒரு கடிதத்தை எடுத்தாள். ரெசிக்னேஷன் லெட்டர். இதையும் கொண்டு வந்திருக்கேன். அந்த நிமிஷம் இனியன் அவளை பார்த்தான். கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை, வலி மட்டும். கீர்த்தனா, அவன் மெதுவாக சொன்னான். நீ வேலை விட்டுட்டு போனாதான் இன்னும் நிறைய பேர் நம்ம 2 பேரை பற்றியும் பேசுவாங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ பாட்டுக்கு உன் வேலையைப் பார். அவள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். எனக்கு உன்ன மேல கோபமில்ல. அவன் நெஞ்சிலிருந்த பாரம் வார்த்தைகளாக வெளியேற ஆரம்பித்தது. நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்ச மாதிரிதான் நானும் என்னோட கல்யாணத்தை எங்க அம்மாவுக்காக பண்ணிக்கணும்னு நினைச்சேன். எனக்காக பண்ணிக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அப்படி நான் தேர்ந்தெடுத்த பொண்ணுதான் நீ. நானும் என் சுயநலத்துக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்ள நினைச்சேன். அதனால நம்ம 2 பேரையும் கெட்டவங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க சூழ்நிலைதான் காரணம். அந்த வார்த்தைகள் கீர்த்தனாவின் கண்களில் கண்ணீரை நிரப்பின. அவர் என்னை மன்னிச்சிட்டார். தேங்க்யூ சார். அவள் தலை குனிந்தபடி சொல்லி மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் சென்றதும் இனியன் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்தான். அவன் கண்களை மூடிக்கொண்டான். அதே நேரத்தில் அதே வழியில் நந்தினி வந்தாள். அவள் வருகையை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வந்தவுடன் அவன் உள்ளே குவிந்திருந்த கோபம் அவளின் முகத்தை நோக்கி வெடித்தது. என்ன, இப்ப என்ன கதை சொல்லப் போற? அவன் குரல் சிரிப்போடு இருந்தாலும் அதில் விஷம் கலந்திருந்தது. நந்தினி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். நாங்க ஏமாத்தணும்னு நினைச்சு எதையும் மறைக்கல. இனியன். பழசு விஷயங்கள். அதான் விட்டுட்டோம். சாரா சொன்ன மாதிரி பணக்கார கணவன் என் தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சிருந்தா ஆரம்பத்திலேயே உங்க கல்யாணத்துக்கு விருப்பம் சொல்லியிருப்பேனே. இனியன் சிரித்தான். ஆமா, இப்ப நினைச்சா புரியுது. ஆரம்பத்திலிருந்தே நான் முட்டாளாதான் இருந்திருக்கேன். கல்யாணமே பிடிக்காத மாதிரி நீ நடந்துகிட்டே.
என்ன உங்க 2 பேருக்குப் பின்னாடி சுத்த வச்சு வேடிக்கை பார்த்திருக்கே. அவன் சொற்கள் கத்தி போல விழுந்தன. நீ கீர்த்தனாவ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லதான் நான் உங்க பின்னாடி வந்தேன். ஒரு பணக்காரனை எப்படி வளையில பிடிச்சு போடணும்னு உனக்கு ஆரம்பத்திலிருந்தே நல்லா தெரிஞ்சிருக்கு. கீர்த்தனா அப்பாவி, இந்த எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தது நீதான். நந்தினியின் முகம் வெளிறியது. அப்படியெல்லாம் இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டிருக்கீங்க. ஆனால் இனியனின் கோபம் போகவில்லை. அவன் வார்த்தைகள் எல்லாம் விஷமாக மாறின. கேண்டீன் பிசினஸ் பண்றத விட பொண்ணுங்கள வச்சு பிசினஸ் பண்ணலாம் உனக்கு. பணக்காரங்களை எப்படி வளையில பிடிக்கணும்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு வரி, அதுவே போதும். நந்தினியின் உள்ளே அடக்கி வைத்திருந்த அவமானமும் வலியும் கோபமும் ஒரே நொடியில வெடித்தது. பளார்! அவளின் கை அவன் கன்னத்தில் விழுந்தது. அந்த சத்தம் இருவருக்கும் நடுவிலிருந்த கடைசி மரியாதையையும் உடைத்தது. இனியனின் கண்கள் சிவந்தன. கோபத்தில் புரிதலில்லாமல் அவன் அவளை பிடித்து இழுத்தான். அடுத்த நொடி நடந்தது நந்தினியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காயமாக மாறியது. அவன் அவளுக்கு இதழோடு இதழ் பொருத்தி முத்தம் கொடுத்தான். அதில் காதல் இல்லை, அதில் உரிமை இல்லை, அதில் கோபமும் ஆதிக்கமும் மட்டுமே இருந்தது. நீண்ட நேரமாக தொடர்ந்தது. நந்தினி தள்ளினாள், முழு சக்தியோடு. அவனை தள்ள முடியாமல் தள்ளினாள். ஒரு கட்டத்தில் அவனே விட்டான். என்ன நினைச்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு நான் விளையாட்டு பொம்மையா? உங்க கோபத்தை தணிக்க என்ன பயன்படுத்தலாம்னு பாக்குறீங்களா? அவள் குரல் நடுங்கியது. கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனால் அதைவிட ஆழமான வலி இருந்தது. அவனை இன்னொரு முறை கூட பார்க்காமல் அவள் திரும்பி ஓடினாள். அவள் போன பிறகு அந்த இடத்தில் இனியன் மட்டும் நின்றான். வீட்டுக்குள் நந்தினி வந்தபோது அவளுடன் சேர்ந்து வந்தது ஒரு குழப்பம். இனியன். அவனை முதன்முதலாக பார்த்த நாளிலிருந்து அவனோடு சண்டையில்லாத நாள் இல்லை. ஆனால் அந்தச் சண்டைகளில் வேற யாரிடமும் காட்டாத ஒரு உரிமை இருந்தது. அவள் திடீரென்று நின்றாள். ஏன்? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அவளின் வாழ்க்கை எப்போதுமே ஒரு கோட்டுக்குள்தான் இருந்தது. காதல், கல்யாணம், அதற்கெல்லாம் இடமே இல்லை என்று அவளே தீர்மானித்த வாழ்க்கை. தங்கச்சி, அவளின் குழந்தை முகில், இந்த 2 அவளின் உலகம். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் என் வாழ்க்கைக்கு தனியா எதுவும் வேண்டாம். அப்படித்தான் அவள் வாழ்ந்தாள். ஆனால் அந்த கோட்டுக்கு உள்ளே ஒரே ஒருவன் மட்டும் வந்திருந்தான். இனியன். அவன பிடிக்கிறதா? பிடிக்கலையா? அப்படி யோசிக்கக்கூட அவளுக்கு நேரமில்லை. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ அவனை தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டிருந்தாள். அதனால்தான் இன்று அவன் அவளை முத்தமிட்டபோது அவளால் அதை வெறும் கோபம்னு ஒதுக்க முடியவில்லை. ஒரு கணம் இவனே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று மனம் கேட்டது. அடுத்த நொடியே பயம். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி உடைந்த பிறகு அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா? அவள் தலையை அசைத்தாள். இல்ல, இதெல்லாம் யோசிக்கக் கூடாது. இத்தனை நாளும் தனியாதான் வாழ்ந்தோம். இனிமேலும் வாழலாம். எனக்கு யாரோட துணையும் வேண்டாம். அவள் மனதை அவளே சமாதானப்படுத்திக் கொண்டாள். அடுத்த நாள் காலை காலேஜ் கேண்டீனில் வேலை வழக்கம் போல ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது இனியன் வந்தான். நந்தினி, உன்னோட கொஞ்சம் பேசணும். அவள் முகத்தை கூட தூக்கிப் பார்க்காமல், வேலை தவிர வேற எந்த விஷயமும் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமில்லை. எனக்கு பேச நிறைய இருக்கு. அவன் மென்மையாக சொன்னான். இப்பவே பேசணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு வேலை இருக்கு. வேலைய முடிச்சிட்டு வா. நான் காத்திருக்கேன். அவள் பதில் சொல்லவில்லை. இனியன் திரும்பிச் செல்லும்போது அந்த நேரத்தில் இளங்கோ வந்தான். சாரி அண்ணா, கீர்த்தனா விஷயத்துல உன் நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன். இனியன் அவன் தோளில் கை வைத்தான். எனக்கு உன் மேல கோவம் இல்லடா. என் மனசுல என்ன இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுகிட்டேன். அது என்னன்னு அத உனக்கு சீக்கிரமே சொல்றேன். அவன் சொல்லாத பெயர் நந்தினி. வேலை முடிந்து நந்தினி அவனை பார்க்க வந்தாள்.
அமைதியாக. என் தங்கச்சி தப்பு செஞ்சிட்டா. எதுவா இருந்தாலும் எங்கள மன்னிச்சிடுங்க. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இனியன் சிரித்தான். கஷ்டம்தான், இவளுக்கு என் மனசு புரிய வைக்கிறது. அவன் மனதில். நந்தினி, கீர்த்தனா மேல எனக்கு கோவமே இல்ல என்றாள் மென்மையாக. அவள் ஆச்சரியமாய் பார்த்தாள். நான் சொல்லலாமா? அவன் மெதுவாக சொன்னான். நான் கீர்த்தனாவை லவ் பண்ணல. எங்க அம்மா சந்தோஷத்துக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். சரியான துணைன்னு நினைச்சேன். அவன் ஒரு நிமிடம் நிறுத்தினான். ஆனா இப்ப என் வாழ்க்கைக்காக யோசிக்கும்போது அந்த முடிவு எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சிருக்கு. என்ன மன்னிச்சிடு. உங்க குடும்பத்துக்கு நான் கஷ்டம் கொடுத்துட்டேன். என்னோட மனசுல நீ மட்டும்தான் இருக்க. நந்தினி உடனே தலையசைத்தாள். நீங்க குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க லைஃபுக்கு நான் கரெக்டா இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான். உங்கள தொல்லை பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அந்த நேரத்தில் நந்தினியின் போன் அடித்தது. கீர்த்தனா. அடுத்த நொடியே நந்தினியின் முகம் நிறம் மாறியது. முகிலுக்கு ஆக்சிடென்ட். கீர்த்தனாவின் குரல் உடைந்தது. ரோடு கவனிக்காம கிராஸ் பண்ணிட்டான். நான் சரியா கவனிக்கல. ஒரு நொடியும் யோசிக்காமல் இனியன் கேட்டான். எந்த ஹாஸ்பிடல்? அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் அந்த ஹாஸ்பிடலுக்குச் சென்றனர். கீர்த்தனாவும் முகிலும் அந்தச் சின்னக் கடைக்குப் போயிருந்தார்கள். முகில் எப்போதும் போல சித்தியின் விரலை பிடித்துக்கொண்டு குறும்பாக பேசிக்கொண்டே வந்தான். திரும்பி வரும்போது கீர்த்தனா போனில் பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு நிமிடம் கவனம் சிதறியது. அந்த ஒரு நிமிடம் வாழ்க்கையே தலைகீழாக மாறுவதற்கு போதுமானது. முகில் எதிர்ப்புறத்தில் வந்த வண்டியை கவனிக்காமல் சாலையைக் கடக்க ஓடினான். முகில். அவள் குரல் வண்டியின் சத்தத்தில் மூழ்கிப் போனது. வேகமாக வந்த பைக் அடுத்த நொடி அவனை மோதியது. ஹாஸ்பிடல். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. ஹாஸ்பிடல் காரிடாரில் அவள் உட்கார்ந்திருந்த விதமே அவள் உடைந்திருந்ததை சொல்லியது. அந்த நேரத்தில் இனியனும் நந்தினியும் அவசரமாக உள்ளே வந்தார்கள். நந்தினியை பார்த்தவுடன் கீர்த்தனா அவளைக் கட்டிப்பிடித்தாள். அக்கா. அவள் அழுகை உடைந்தது. நான் எப்பவுமே என்னைப் பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். எனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நான் சுயநலவாதி. நான் ஒரு முட்டாள். அவள் குரல் நடுங்கியது. உன் வாழ்க்கையில நான் கஷ்டத்தை மட்டும் கொடுத்திருக்கேன். நீ இல்லாம இருந்திருந்தா நான் இன்னும் மோசமான நிலையிலதான் இருந்திருப்பேன். நந்தினி அவளை அணைத்துக் கொண்டாள். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த அணைப்பு போதுமானது. அந்த நேரத்தில் டாக்டர் வெளியே வந்தார். குழந்தைக்கு ரத்தம் தேவை. O+. நந்தினி திடுக்கிட்டாள். நீங்கதான் குழந்தையோட அம்மா இல்லையா? டாக்டர் கேட்டார். உள்ள வாங்க, ரத்தம் கொடுக்கலாம். நந்தினி ஒரு நொடி இனியனைப் பார்த்தாள். அவளின் கால்கள் முன்னே செல்ல மறுத்தன. அதற்குள் கீர்த்தனா திடீரென சொன்னாள். நான் ரத்தம் கொடுக்கிறேன் டாக்டர். டாக்டர் அவளைப் பார்த்தார். நீங்க குழந்தையோட அம்மாவா? நந்தினி மெதுவாக தலையசைத்தாள். அந்த நேரத்தில் கீர்த்தனா ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாள். இது ஏன் தப்பு? இதெல்லாம் நான் தான் சரி பண்ணணும். இனிமே நான் சுயநலவாதியா இருக்கக்கூடாது. அவள் கண்களை உயர்த்தி இனியன் முன்னாடியே சொன்னாள். முகில். என் பையன். அந்த வார்த்தை அந்த இடத்தை உறைய வைத்தது. அவனுக்கான இரத்தத்தை நான் தான் கொடுப்பேன். இனியன் நந்தினியை முறைத்துப் பார்த்தான். இந்த குடும்பத்துல இன்னும் எத்தனை ரகசியங்கள்? அவனின் கண்களில் அதிர்ச்சி. நந்தினி தலையை தாழ்த்திக் கொண்டாள். O+. கீர்த்தனாவுக்கு மேட்ச் ஆகல. குழந்தையோட அப்பாவுக்கு இருக்க வாய்ப்பிருக்கு. அந்த வார்த்தை கேட்டதும் கீர்த்தனா அமர்ந்திருந்த இடத்திலிருந்து வேகமாக எழுந்தாள். அப்பா. இளங்கோதான். அவள் வெளியே செல்லப் போனாள். எங்க போற? நந்தினி கேட்டாள். இளங்கோவ பார்க்க. அவனோட ரத்தம்தான் மேட்ச் ஆகும். அந்த நொடி இனியன் நந்தினியை பார்த்தான். இது வேறையா? அவன் குரல் தாழ்ந்தது. என் தம்பிக்கு முன்னாலே காதல் மட்டும் இருந்துச்சுன்னு நினைச்சேன். குழந்தையே இருந்திருக்கு. அவன் பார்வை நந்தினியின் முகத்தில் தங்கி நின்றது.
இவ்வளவு நாளும் முகில் என் குழந்தை என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் அந்த நந்தினி இப்போது வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். வார்த்தைகள் இல்லை, அமைதி மட்டும். அந்த அமைதி பல உண்மைகளை விட அதிக சத்தமாக இருந்தது. அதே நேரத்தில் ஹாஸ்பிடல் அறைக்குள் இளங்கோ, கீர்த்தனா, முகில் மூவரும் ஒரு குடும்பமாக மாறியிருந்தார்கள். முகிலின் கையை ஒருபுறம் கீர்த்தனா பிடித்திருந்தாள். மற்றொரு புறம் இளங்கோ அவனை பார்த்தபடி நின்றான். அந்த காட்சி முழுமையாய் இருந்தது. ஆனால் அந்த முழுமைக்கு வெளியே நந்தினி மட்டும் தனியாக நின்றாள். அறையின் வாசலில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் இனியன் அவளின் பக்கத்தில் வந்தான். சில நிமிடங்கள் இருவரும் பேசாமல் நின்றார்கள். பிறகு இனியன் மெதுவாக சொன்னான், சுயநலமா சொல்றேன்னு நினைச்சுக்காத நந்தினி. கீர்த்தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். தான இவ்வளவு நாளா முகில உன்னோட பையன்னு சொல்லிட்டு இருந்த. நந்தினி அவனை பார்த்தாள். இப்ப இளங்கோ என்னோட தம்பி. அவன் கீர்த்தனாவ கல்யாணம் பண்ணிக்கப் போறான். முகில் நீ இல்லாமையே சந்தோஷமாயிருப்பான். அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனசை குத்தியது. அவள் கோபமாக சொன்னாள், உன்கிட்ட நான் ஏதாவது அட்வைஸ் கேட்டேனா? என்னோட வாழ்க்கையில நீங்க முடிவு எடுக்கக் கூடாது. இனியனின் குரல் கடினமானது. இங்க பாரு நந்தினி, முட்டாள்தனமா பேசாத. முகில் மேல உனக்கு பாசம் இருக்கு. நீ அவன நல்லா பாத்துக்கிட்ட, இன்னைக்கும் உயிரா நினைக்கிற. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இளங்கோவும் கீர்த்தனாவும் தான் முகிலோட அம்மா அப்பா. இனிமே நீ அவனுக்கு அம்மா இல்ல. அந்த வார்த்தை நந்தினியை உடைத்தது. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். அவள் திரும்பி போக முயன்றாள். அந்த நிமிடம் நந்தினி. இனியன் அவள் கையைப் பிடித்து இழுத்தான். அவள் திரும்பி பார்த்தாள். அவன் குரல் மாறியது. கோபம் இல்ல, அக்கறை மட்டும். எப்பவுமே மத்தவங்கள பத்தி யோசிக்காதே. முகில் மேல உனக்கு அன்பு இருக்கு. அவன்தான் உன்னோட லைஃப்னு நீ முடிவு பண்ணிட்டது தப்பு. குடும்பம், குடும்பத்துக்காக எல்லாமே பண்றேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கைய நீ பின்பக்கம் தள்ளுற. வெளியிலிருந்து பாக்குற எனக்கு நீ ஒரு சுமைய தேவையில்லாம சுமக்கிற மாதிரி இருக்கு. அந்த சுமை உனக்கு சந்தோஷமா இருந்தாலும் அத பார்க்கிற எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன் சற்றே நிறுத்தி சொன்னான், நான் முகில முழுசா விட்டுடுன்னு சொல்லல. நீ சுமக்கிற அந்த சுமையில எனக்கும் பங்கு கொடு. நீ மட்டும் ஏன் சுமக்கணும்னு நினைக்கிற? உன்னோட வாழ்க்கையில எனக்கு ஒரு இடம் கொடு. அந்த வார்த்தைகளோடு இனியன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். ஒரு நிமிடம் நந்தினி தடுக்கவில்லை. அடுத்த நிமிடம் அவளும் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அந்த அணைப்பில் காதல் மட்டும் இல்லை, சோர்ந்த ஒரு பெண்ணின் முதல் நிம்மதி இருந்தது. அதன் பிறகு காலம் அவசரப்படுத்தவில்லை. ஆனா வாழ்க்கைதான் சரியான இடத்துக்கு எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தியது. ஒரே நாளில் 2 கல்யாணம். மாலதி அந்த மண்டபத்தின் நடுவில் நின்றார். இன்று 2 பிள்ளைகளின் திருமணம். முதலில் இனியன் நந்தினி. நந்தினி திருமணம் அடுத்து கீர்த்தனா இளங்கோ. கீர்த்தனாவின் கழுத்தில் இளங்கோ தாலி கட்டினான். அந்த நேரம் முகில் அவள் பக்கத்தில் நின்றிருந்தான். அம்மா. அவன் மெதுவா கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை கீர்த்தனாவின் உலகத்தையே நிரப்பியது. இளங்கோ அவனை தன் அருகில் இழுத்துக் கொண்டான். அன்று திருமணம் முடிந்த முதல் இரவு. நந்தினி நேராக வந்து இனியனின் அறை முன் நின்றாள். கதவு நிலையில் சாய்ந்தபடி ஒரு நிமிடம் முழுமையாக அவனைப் பார்த்தாள். அந்த பார்வையில் காதலும் கோபமும் சொல்ல முடியாத ஏக்கமும் கலந்திருந்தது. அவ்வளவுதான். அவள் வந்தது போலவே திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் இனியனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் திரும்பி போகிறாள் என்று குழம்பியபடி நின்றவன் அடுத்த நொடியே ஓடிப்போய் அவள் முன் வந்து நின்றான். அவள் அவனை தள்ளிவிட்டு போக முயன்றாள். அவன் விடவில்லை. விடுங்க என்று கோபமாகக் கத்தினாள். எப்போதும் போல அவளின் அந்த கோபமே அவனை மேலும் வசீகரித்தது. அவன் சிரித்தான். என்ன இவ்வளவு கோபம்? அவள் கையைப் பிடித்து இழுத்தான். ஆனால் அவள் வரவில்லை. இனியனும் யோசிக்காமல் அவளை தூக்கிக் கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தான். இனியன்
என்ன செய்றீங்க? விடுங்க என்று அவள் விடுபட முயன்றாள். அவளின் மறுப்பை அவன் கவனிக்கவில்லை. அறைக்குள் சென்ற பிறகுதான் அவளை இறக்கி வைத்தான். வேகமாக கதவை மூடினான். நந்தினி கதவை திறக்க முயன்றபோது அவன் அவளைத் தன் அருகில் இழுத்துக் கொண்டான். ஏன் இவ்வளவு கோபம்? என்றான் இதமான குரலில். கோபமா உங்களா? கொல்லணும்னு தோணுது என்றாள் அவள். என் கூட இருந்து கொள்ளு, ஆனா என்ன விட்டு விலகிப் போகாத என்றான். நீங்க இது எல்லாம் நல்லாதான் பேசுறீங்க. ஆனா ஒரு ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? உங்க அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. நான் ஓகே சொன்னதுக்குப் பிறகும் ஒரு ஐ லவ் யூ கூட இல்ல. கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கண்டுக்கறதே இல்ல. இனியனின் உதட்டில் மெல்ல ஒரு புன்னகை மலர்ந்தது. இப்ப ஐ லவ் யூ சொல்லலன்னா பிரச்சனையா? என்று சொல்லியபடி அவன் சத்தமாக ஐ லவ் யூ நந்தினி என்று கத்தினான். அந்த குரல் அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரையும் தாண்டியிருக்கும். எல்லாருக்கும் கேட்கப் போகுது என்று அவன் வாயை மூடினாள். அவன் சிரித்தான். நந்தினி, நான் கோவமாயிருக்கேன். ஆனா நீங்க சிரிக்கிறீங்க என்றாள். அவளை பக்கத்தில் இழுத்து அணைத்துக் கொண்டான். அந்த அணைப்பில் அவளின் கோபம் கரைந்தது. அவன் உதட்டில் மலர்ந்த சிரிப்புடன் அவள் இதழ் நோக்கிக் குனிந்தான். இனியன் இந்த முறை அவள் தடுக்காமல் தானும் அதற்கு இசைந்தாள். அவன் தலைமுடிக்குள் கைகளை நுழைத்து தன் விருப்பத்தைத் தெரிவித்தாள். 4 விழிகளும் ஒரே உணர்வில் மூடின. அவன் அவளின் மென்மையை மரியாதையுடன் ஆராதித்தான். அவன் மென்மையைக் கொண்ட பெண்மையை ஆராதித்தான். அவள் வெட்கங்களுக்கு விடுதலை அளித்தான். அவள் அவன் தோளில் சாய்ந்தாள். அவன் மார்பில் ஒளிந்து கொண்டாள். பல நாள்களாக சுமந்திருந்த எல்லா சோர்வுகளையும் மெதுவாக இறக்கி வைத்தாள். அந்த இரவு ஒரு அழகான காதல் முழுமையடைந்தது. இதோடு இந்த கதை இங்கே நிறைவடைகிறது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய கதையோடு சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன்.